Hello and welcome to TNPSC Institute, the one-stop destination for TNPSC Group 1 as well as Group 2 preparations. நம்ம ஹிஸ்டரி பார்க்க போறோம், ஹிஸ்டரி செஷன்ஸ். ஸோ ஹிஸ்டரியை பொறுத்தளவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், உங்களுக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏன்ஷியன் இந்தியா, மெடிவல் இந்தியா, மாடர்ன் இந்தியா 3 டாபிக் இருக்கு. இந்த 3 கலந்துதான் ஹிஸ்டரி. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா மெயின்ஸ்லயும் இதே சப்ஜெக்ட் வருது. இப்போ நம்ம எடுக்கிறது பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு போத் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டோட ஆஸ்பெக்ட்ல தான் இருக்க போகுது. நீங்க பொறுமையா கவனிச்சிங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா உங்களால வந்துட்டு மெயின்ஸ் பேப்பர் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. மேற்கொண்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு மெயின்ஸ்ல மட்டுமே கிட்டத்தட்ட 100 மார்க்ஸ்க்கு நெருக்கி மாடர்ன் இந்தியா இருக்கு. ஐ மீன் கம்ப்ளீட் ஹிஸ்டரி இருக்கு. மாடர்னுடைய ஆதிக்கம் மெயின்ஸ்ல ஜாஸ்தியா இருக்கும். பிரிலிமினரியை பொறுத்த அளவுல பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அதோடைய ரேஷியோ கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஏன்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு பிரிலிமினரிக்கும் சரி மெயின்ஸ்க்கும் சரி ரேஷியோ கொஞ்சம் வேறுபடுத்தி காமிக்கிறாங்க. இப்ப நம்ம இங்க பார்க்கக்கூடிய டாபிக் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஏன்ஷியன்ட் இந்தியால இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பார்க்க போறோம். இப்ப நார்மலா பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஏன்ஷியன்ட்ல 2 டாபிக் தான் கொடுத்துருக்காங்க. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா குப்தா அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி அவங்க சவுத் இந்தியன் ஹிஸ்டரின்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த ஏன்ஷியன்ட் தமிழ்நாடு எல்லாமே கவர் ஆகுது. அதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு தமிழ்நாடு ஹிஸ்டரி கவர் பண்றப்ப அது உங்களுக்கு சேர்த்தே கவர் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அதனால வந்து நம்ம வசதிக்கு தகுந்தாப்புல உங்களுக்கு வந்துட்டு சப்ஜெக்டை டிவைட் பண்ணி கொடுக்குறோம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய டாபிக் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். அதெல்லாம் சரி, இண்டஸ் வேலி அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகம். இந்தியாவில் இருக்கக்கூடிய வடமேற்கு எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ரிவர் தான் சிந்து ரிவர். சோ சிந்து மட்டும்தான் இருக்கா அப்படின்னா வந்துட்டு அந்த பகுதியில வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு கங்கா ரிவரும் இருக்கு. சோ ஒரு காலத்துல பாத்தீங்க அப்படின்னா கங்கா, யமுனா, சரஸ்வதி அந்த 3 ஆறுகளும் சங்கமித்த இடத்தை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்தியாவிலும் வடமேற்கு எல்லை பகுதியிலும் இருக்கு. இனிஷியலா நமக்கு கண்டுபிடிக்கப்பட்ட பகுதியில் எல்லாமே சிந்து பகுதிகளில் இருந்தாலும் பிற்பகுதியில பெருவாரியான பகுதிகள் நம்ம கண்டுபிடிச்சது எங்க அப்படின்னா சரஸ்வதி பகுதிகளை தான் கண்டுபிடிச்சோம். உண்மையை சொல்ல போனா இதை வந்து சரஸ்வதி நாகரிகம் தான் கூப்பிட்டுருக்கணும். பட் நம்மளுக்கு சரஸ்வதி ரிவர் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சமீபத்துல ஹரியானா கவர்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா சரஸ்வதி ரிவர் பத்தின எக்ஸ்கவேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குன்னு ஃபண்ட் அலோகேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஆரம்பத்துல ஒரு 1920 காலகட்டத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா ரயில்வே ட்ராக் அப்படிங்கறது வந்துட்டு லாகூர்ல இருந்துட்டு காஷ்மீர் வரைக்கும் ரயில்வே ட்ராக் போடுறாங்க. அந்த ரயில்வே ட்ராக் போட்டுட்டு இருந்த காலகட்டத்துல சில வினோதமான பொருட்கள் கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா ஒரு சுட்ட செங்கல்கள் அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்குது. சோ ஒரு கல்லு தானே, அதை பேசாம நம்ம ஒரு ரயில்வே ட்ராக் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்ப திரும்ப திரும்ப வந்துட்டு ஏன்னா வந்துட்டு ஏன் ஒரு ரயில்வே ட்ராக் பண்றப்போ சில மண்களை கிளீன் பண்ணிட்டு அந்த மாதிரி நம்ம போடுற மாதிரி இருக்கு. சோ சில கல்லு கிடைக்குது, ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன்ல தேவைப்படும். ஒரு கடத்துல பார்த்தா நிறைய கிடைக்க ஆரம்பிச்சு. சோ நமக்கு தெரியும் ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் அப்படிங்கறது வந்துட்டு பிரிட்டிஷ்னுடைய இன்ட்ரெஸ்டா அப்படின்னா கிடையாது. பொதுவாகவே வந்துட்டு பிரிட்டன்லயும் சரி, இதை தாண்டி ரோம்லயும் சரி, இந்தியா அப்படிங்கிறது வந்துட்டு பாலும் தேனும் போடக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வர்ணிச்சிருக்கிறாங்க. இப்போ வந்துட்டு இதை இப்ப மட்டும் கிடையாது, ஏன்ஷியன்ட் பீரியட்ல சொல்லியிருக்கிறாங்க. இப்ப ஏன்ஷியன்ட்ல வந்துட்டு ரோமன் ஹிஸ்டோரியன் பிலினி என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து இது லிட்டரலா வர்ணிக்கிறாரு. பிலினி பாத்தீங்க அப்படின்னா மௌரிய பேரரசு காலத்துல இருந்த ஒரு ஹிஸ்டோரியன் தான். சோ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த நாலேஜ் கடத்தப்படுது. இது பிரிட்டிஷ்காரங்களுக்கும் தெரியும். அதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் பண்ண கண்டிப்பா நம்மளுக்கு ஏதோ ஒரு பொருள் கிடைக்குன்னு சொல்றாங்க. அதனாலதான் ஒரு 1860களில் பாத்தீங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு வந்து கிரியேட் பண்றாங்க. இப்ப அதன் தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது வினோதமான பொருட்கள் கிடைச்சது அப்படின்னா ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் செக் பண்றது வழக்கம். அதே மாதிரி வந்து செக் பண்றாங்க. அப்பதான் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு வரைக்கும் இந்தியன் ஹிஸ்டரி அப்படிங்கிறது வந்துட்டு எதுல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா வேத காலத்துல தான் ஸ்டார்ட் ஆகிட்டு இருந்துச்சு. பட் இப்ப பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்தியன் ஹிஸ்டரி வந்துட்டு வேத காலம் மட்டும் கிடையாது. ஏன்னா நமக்கு வந்துட்டு லிட்ரேச்சர் எவிடன்சஸ் மூலமா தான் நம்மளுக்கு வந்துட்டு என்ன தெரியுது அப்படின்னா வந்துட்டு இந்தியன் ஹிஸ்டரி ஆரம்பத்துல தெரிஞ்சது. சோ ஒரு 1900 முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்தியன் ஹிஸ்டரி வந்துட்டு வேதத்துல இருந்து தான் ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி என்ன நமக்கு தெரியாது. இப்ப வேதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம ஆரம்பிச்சுட்டு ஒரு 1000 வருஷம் 1500 வருஷத்துக்கு முன்னாடி தான். அது எப்ப வேதம் வந்துச்சு நமக்கும் தெரியாது. அப்ராக்சிமேட்டா வேதம் சம்பந்தமான சுவடிகள் கிடைச்ச காலத்தை வச்சு
அது மாதிரி ஓரல் ட்ரெடிஷன்ஸை வச்சு ஒரு முடிவுக்கு வரணும். அதுக்கு முன்னாடி என்னன்னு தெரியாது. பட் இப்போ இவங்க இந்த ரயில்வே ட்ராக் போடுறப்போ சில வினோதமான பொருட்கள் கிடைக்குது. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா தோண்டி பார்த்தா சின்ன ஊரே கிடைக்குது. அப்படி எக்ஸ்பிளைட் பண்ணி பார்த்தா பெரும் நகரங்கள் கிடைக்கும். அந்த நகரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய வாட்டிகன் சிட்டியை தாண்டி ரோம் சிட்டியை தாண்டி ரொம்ப பெருசா இருக்கு. இப்ப வாட்டிகன் சிட்டி வந்து உங்களுக்கு தெரியும், போப் ஆண்டவர் இருக்கக்கூடிய ஒரு பகுதியா இருக்கும். அந்த வாட்டிகன் சிட்டி காண்டி ரொம்ப பெருசா இருக்கு. ஈவன் பாத்தீங்கன்னா ரோமாபுரி, ரோம் அப்படின்ற ஒரு நகரத்தை காண்டி ரொம்ப பெருசா இருக்கு. அதை தாண்டி ரொம்ப அழகாக இருக்கு. ரொம்ப அகலமான சாலைகள் இருக்கு. ஒவ்வொரு சாலையும் இப்ப எடுத்துக்காட்டுக்கு நீங்க பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தளவுல கொஞ்சம் நல்ல ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா இருக்குன்றது வந்துட்டு ரொம்ப ஜோஷான ஒரு ஏரியால தான் நீங்க அதை பார்க்க முடியும். இப்போ வந்துட்டு எங்க அப்படின்னா வந்துட்டு இப்ப சென்னையில நீங்க அண்ணா நகரா இருக்கட்டும், இப்போ கோயம்புத்தூர்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆர்எஸ் புரம் ஒரு பகுதியா இருக்கட்டும், அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல அகலமான சாலைகள், அது ப்ராப்பரா 90 டிகிரி ஆங்கிள் கனெக்ட் பண்ணி வந்திருப்பாங்க. இதே மாதிரி ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தா உங்களுக்கு என்ன நினைப்பீங்க? அதனால தோண்ட 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 பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 பிளேசஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அதுல நல்ல மெச்சூர்டு நகரங்கள், நல்ல வந்துட்டு ஒரு நல்ல வளர்ச்சி அடைந்த நகரங்கள் மட்டுமே வந்துட்டு 10-15க்கு மேல இருக்கு. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு பெஞ்ச் மார்க், இப்படிதான்டா இருக்கணும், ஒரு நகரம்டா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதா வந்துட்டு மொஹஞ்சதாரோ. அந்த மொஹஞ்சதாரோவை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். மொஹஞ்சதாரோன்ற ஒரு நகரம் எப்படி இருந்துச்சு, அந்த நகரத்துடைய அமைப்பு எப்படி இருந்துச்சு, அதே மாதிரிதான் என்ன பண்றாங்க அப்படின்னா ஹரப்பான ஒரு நகரம். இனிஷியலா கண்டுபிடிக்கப்பட்ட நகரம் பாத்தீங்கன்னா ஹரப்பா தான் 1921. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா மொஹஞ்சதாரோ கண்டுபிடிக்கப்படுது. இதே மாதிரி சிந்து சமவெளியிலுடைய ரிவர் பேங்க்ல வந்து நிறைய சிட்டிஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இதுல பெருவாரியான சிட்டிஸ் வந்து இன்னைக்கு இந்தியாவுக்குள்ளதான் இருக்கு. பகுதி சிட்டிஸ் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல இருக்கு. சோ இது மூலமா நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு உலகத்தினுடைய பழைய சிவிலைசேஷன் சொல்லக்கூடிய இஜிப்த் சிவிலைசேஷன், மெசபடோமியன் அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய மிடில் ஈஸ்ட், அந்த சிவிலைசேஷனோட ஒத்து போற அளவுக்கு ஒரு ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன் நம்ம இந்தியால இருந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, மத்தவங்களோட கம்பேர் பண்றப்போ சானிடேஷனா இருக்கட்டும், ட்ரேடா இருக்கட்டும், எல்லா ஆஸ்பெக்ட்லயும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த ஒரு சிவிலைசேஷன் இந்தியால இருந்துச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சோ இதுல இருந்துதான் இந்தியன் ஹிஸ்டரி ஸ்டார்ட் ஆகுது. அதனால முதல்ல மொஹஞ்சதாரோன்ற ஒரு நகரம் இருந்துச்சுன்னா எப்படி இருந்திருப்போம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்தரா இந்த ஹோல் டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்ப பாருங்க, இதுதான் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த நகரத்தினுடைய அமைப்பு. இது நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது மொஹஞ்சதாரோ. இது வந்துட்டு பாகிஸ்தான்ல வந்துட்டு சதரன் பாகிஸ்தான்ல இருக்கு. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல ரொம்ப ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்க சிட்டி தான். இங்க பாத்தீங்கன்னா ஒரு மவுண்ட் மாதிரி இருக்கு. இது வந்து மேடு, இறந்தவர்களின் நகரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது இப்போ மேடுன்னு சொல்லுவோம். இது 2500 BC-ல இருக்கக்கூடியது. சோ இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இஜிப்த் நாகரிகங்களோட ஒத்து போகுது. இதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டானது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 ஏக்கருக்கு மேல இருக்கு இந்த சிட்டி. இது வந்து ஈவன் வாட்டிகன் சிட்டியை காட்டி ரொம்ப பெருசா இருக்கு. இது வந்துட்டு என்ன சொன்னா மணல் மேடுன்ற மாதிரி உங்களுக்கு தெரியுது. அதனாலதான் மவுண்ட் ஆஃப் டெட் அப்படின்னு சொல்லுவாங்க, இறந்தவர்களுடைய புதையல் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து டாப் ஆங்கிள் பாருங்க. சோ ஒவ்வொரு சிட்டியும் பாத்தீங்கன்னா வெஸ்ட் சிட்டி, ஈஸ்ட் சிட்டி. வெஸ்ட்ல பாத்தீங்கன்னா சிட்டாடல் ஒரு பகுதி இருக்கு. முக்கியமான நிர்வாகம் சம்பந்தமான இடங்கள் அங்கதான் இருந்ததா சொல்றாங்க. சிட்டியினுடைய இம்பார்ட்டன்ட் மோனுமெண்ட்ஸ் இருந்ததா சொல்றாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கிரேட் பாத் அப்படின்றது இருக்கு. கிரேட் பாத் அப்படின்னு ஒரு மாறுபான அச்சீவ்மெண்ட் தான். சோ அந்த ரோமர்கள் காலத்துல இருந்த மாதிரியே வந்துட்டு சோ ஒரு இன்டீரியர் ஸ்ட்ரக்சர் இங்கெல்லாம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா வந்துட்டு இது வந்துட்டு ட்ரைனேஜ் சிஸ்டம் போறதுக்கான ஒரு அமைப்பு. இங்க பாருங்க எல்லாவரையும் ட்ரைனேஜ் சிஸ்டம் கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஃப்ரெஷ் வாட்டர் வெல்ஸ் கிட்டத்தட்ட 700 கிணறுகளுக்கு மேல இருக்கு. இப்ப ரோமானிய அரசர்கள் வந்து இந்த மாதிரி அரண்மனைக்குள்ள தண்ணியை வச்சு இது பண்ணிப்பாங்க. அதே ஸ்ட்ரக்சர் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு மொஹஞ்சதாரோட காமன் பீப்புளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுதான் ரொம்ப டிஃபரன்ஸ். சோ கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்க ஒட்டுமொத்த இந்த நாகரிகத்தை பார்த்தா எங்கேயும் நீங்க வந்துட்டு ஒர்ஷிப் பிளேஸ் பார்க்க முடியல, ஈவன் பேலசஸ் பார்க்க முடியல, இறந்தவங்களை ராயல் பீப்புள புதைக்கூடிய டோம் பார்க்க முடியல. இப்ப நீங்க இங்க பாத்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு பெருங்குளம், அதாவது கிரேட் பாத்துன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு சின்ன சின்ன ஸ்ட்ரீட்ஸ். இதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே டிரைனேஜ் பேட்டர்ன், தண்ணி போறது. இதை தாண்டி இது எல்லாமே வீடுகள் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட்டை பார்த்த மாதிரி வீடுகள் கிடையாது. இப்ப நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா லோவர் டவுன் அப்படிங்கிறது நார்மல் பீப்புள் இருந்த ஒரு பகுதியை வந்து நீங்க லோவர் டவுன் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட கிரிட் பேட்டர்ன்ல இருக்கு. இது மட்டும் கிடையாது, இது எல்லாமே அவங்க கொடுத்தது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இப்ப மேல அந்த கண்ணு மாதிரி அடிக்கிறாங்க இல்லைங்களா, அது டிரைனேஜ் போறதுக்கான ஒரு வழி. சோ கிரிட் பேட்டர்ன் அப்படின்னா ப்ராப்பரா அந்த ஒவ்வொரு வீடும் ரொம்ப சரிசமமா ப்ராப்பரா கட்டி இருக்காங்க. இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா கிரிட் பேட்டர்ன் அப்படின்னு சொல்றோம்.
ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 600 வருஷத்துக்கு பிறகு இந்த சிட்டி வந்துட்டு நல்ல மெச்சூர்ட் ஆகி கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நம்மளுக்கு இந்த டேட்டா கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு காரணம் வந்து பல காரணங்கள் இருந்திருக்கலாம். ஒரு சைடு பாத்தீங்கன்னா சிந்து சமவெளி, சிந்து ரிவர் அப்படிங்கிறது பக்கத்துல இருந்து இண்டஸ் ரிவர், அதனால இருந்திருக்கலாம். இங்க பாருங்களேன், அவங்க கொடுத்த ஸ்ட்ரக்சர் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு கிட்டத்தட்ட செங்கல்லால கட்டி இருந்திருக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சவங்க யாரு அப்படின்னா வந்துட்டு ராமகிருஷ்ண பந்தர்கர், தயாராம் ஷானி, சர்ஜான் மார்ஷல். சர்ஜான் மார்ஷல் பாத்தீங்கன்னா ஒரு 1920களில் இருந்தவர். இதுதான் ஸ்ட்ரக்சர் பாருங்க. சென்ட்ரல்ல பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஸ்ட்ரீட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஓவரால் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ஐபிசி அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதை பாருங்க, இது வந்து ஒரு பார்ட்டு தான் ஐபிசியினுடைய ஒரு பார்ட்டு தான். நீங்க பார்த்தது வந்து ஐபிசியுடைய ஒரு பார்ட்டு தான். எவ்வளவு அழகா கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு நகரம் பாத்தீங்கன்னா 2500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நகரத்தை நம்மளுக்கு கண்ணு முன்னாடி வந்துட்டு அழகா படம் முடிச்சு கொடுத்துருக்கு. சோ இது எல்லாமே வந்துட்டு இவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு பெரிய நகரங்கள் இருந்த விஷயத்தை தான் நம்ம படிக்க போறோம். அதுதான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இதுல நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா வந்துட்டு என்னென்ன நகரங்கள் இருந்துச்சு, இதுல மக்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கு, மக்கள் எப்படி வாழ்ந்துருக்கிறோம், இவனை பத்தி நீங்க படிக்க போறீங்க. இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுடைய தமிழ்நாடு ஹிஸ்டோரியன் ஐராவத மகாதேவன் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வந்துட்டு இது தெற்குல தமிழ்நாடு மாதிரி இருக்கு. குறிப்பா வந்துட்டு தமிழ்நாடு, கேரளா, சவுத் இண்டியன்ஸ், லிட்டரலி சவுத் இண்டியன்ஸ் அப்படிங்கிறாரு. சோ இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதுதான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இந்த சிந்து சமவெளி நாகரிகத்துல பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இத ஹரப்பன் சிவிலைசேஷன் அப்படின்னு கூப்பிடலாம். அது ஏன் சார் ஹரப்பன் அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் அப்படிங்கிறது வந்துட்டு ஹரப்பா தான். அதனால இதை அவங்க என்ன சொல்லி கூப்பிடுவாங்க அப்படின்னா ஹரப்பன் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. சோ இதை பொறுத்தளவுல சிந்து சமவெளி நாகரிகத்தை பொறுத்தளவுல பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அதோடைய காலநிலை அடிப்படையில நம்ம 3ஆ பிரிக்கலாம். என்னென்ன பிரிக்கலாம் அப்படின்னா வந்துட்டு எர்லி ஹரப்பன் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். சோ எர்லி ஹரப்பன் பீரியட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வந்துட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 3000 வருஷத்துக்கு முன்னாடி 3000 BC வந்துட்டு எர்லி ஹரப்பன் பீரியட் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஓகே, இயர்லி ஹரப்பன் பீரியட பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு 3000 BCE அப்படின்னு சொல்றோம். மெச்சூர் ஹரப்பன் பீரியட், மெச்சூர் அப்படிங்கிறது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2600 இருந்துட்டு 1900 வரைக்கும். இதெல்லாம் கேட்டுருக்கோம், ஸ்டேட்மெண்ட்ல கேட்பான். இயர்லி ஹரப்பன் பீரியட்ன்றது என்ன, கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 3000 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப மெச்சூர் ஹரப்பன் பீரியட் அப்படிங்கிறது என்னது, 2500 2600 வந்துட்டு 1900 வரைக்கும். லேட்டர் ஹரப்பன் பீரியட் கடைசி கால பீரியட். இது பாத்தீங்கன்னா 1900 இருந்து 1700 வரைக்கும். சோ ஜியோகிராபிக்கல் எக்ஸ்டெண்டை பொறுத்தளவுல இது எங்கெங்க இருக்கு அப்படின்னா அந்த ஹரப்பன் சிவிலைசேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு இன்னைக்கு இருக்கிற இந்தியா, பாகிஸ்தான், ஈவன் ஆப்கானிஸ்தான் வரைக்கும் இருக்கு. முக்கியமான சிட்டிஸ் அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹரப்பா கண்டுபிடிக்கிறாங்க, அப்புறம் மொஹஞ்சதாரோ கண்டுபிடிக்கிறாங்க, அப்புறம் தோலவீரா, லோத்தல், காளிபங்கன், ராகி கார்கி அப்படின்ற இடங்கள் எல்லாமே. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம இந்த நகரங்களை பாக்குறப்ப ஒரு நகர நாகரிகத்துலதான் இந்தியன் ஹிஸ்டரின்றே ஸ்டார்ட் ஆகுது. எப்பவுமே ஒரு கிராமத்துல இருந்துதான் பொதுவாக ஒரு வரலாறு ஸ்டார்ட் ஆகும். பட் நமக்கு ஒரு ரொம்ப புதிய நகரத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ அதனால வந்துட்டு இது வந்துட்டு முதல் நகர நாகரிகம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு முன்னாடி நீங்க முதல்ல என்னென்ன சிட்டிஸ் இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த ராவி நதிக்கரையில தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். அதுதான் ஹரப்பா. ஹரப்பான்ற ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சிட்டி. ஹரப்பாவுக்கு பிறகு என்ன கண்டுபிடிக்கிறோம்னா மொஹஞ்சதாரோ. சோ ஹரப்பா வந்து ராவி நதிக்கரையில இருக்கு. மொஹஞ்சதாரோ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இண்டஸ் ரிவர் நதிக்கரையில இருக்கு. சோ அதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா இந்த மொஹஞ்சதாரோல இருந்துட்டு அப்படியே வந்துட்டு ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் தாண்டி பாத்தீங்கன்னா இந்த பிளேஸ் கால் சாந்துதாரோ. அடுத்து பாத்தீங்கன்னா இங்க வராங்கன்னா தோலவீரா. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அப்படியே வந்து ராஜஸ்தான் போறாங்க. ராஜஸ்தான் இந்த பிளேஸ் கால் காளிபங்கன். இப்படிதான் அவருடைய கண்டுபிடிப்பு இருந்தது. நீங்க ஓவராலா பிளேஸ் பார்த்துக்கோங்க. இந்த ஹரப்பன் சிவிலைசேஷன் அப்படிங்கறத பாருங்க. சோ இதோட ஓவரால் எக்ஸ்டென்ஷனை பொறுத்தளவு ஒரு முக்கோண வடிவமைப்புல இருக்கு. சோ இதுல வந்துட்டு மேற்கு புறம் பாத்தீங்க அப்படின்னா சுப்தா ஜண்டர், அதாவது வந்துட்டு கிட்டத்தட்ட பாகிஸ்தான்,
ஈரான் பார்டர்ல இருக்கு சுக்தா ஜெண்டர். சவுத்துல பாத்தீங்கன்னா தைமாபாத் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. ஈஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த பிளேஸ் கால் ஆலம் இருக்கு, யூபியினுடைய ஒரு உத்தரப்பிரதேசத்துல. சோ நார்த்ல பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு எங்க இருக்கு அப்படின்னா காஷ்மீரினுடைய மண்டா அப்படிங்கிற ஒரு பகுதி பாருங்க. வெஸ்ட்ல சுக்தா ஜெண்டர், சவுத்துல தைமாபாத் மகாராஷ்டிரா, தென் ஈஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஆலம்கீர்பூர், நார்த்ல பாத்தீங்கன்னா மண்டா. இதுதான் இதனுடைய எக்ஸ்டென்ஷனா இருக்கு. இப்போ ஒவ்வொரு பிளேஸும் பார்க்க பாருங்க. இப்ப தமிழ் இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிளேஸும் பாருங்க. இப்ப பாருங்க, இப்ப லோத்தல் அப்படிங்கிறது பாருங்க, லோத்தல் அப்படிங்கிறது குஜராத், லோத்தல் குஜராத். இதை தாண்டி பாருங்க எக்ஸாக்டா வந்துட்டு இப்போ அந்த குஜராத் பெனின்சுலால வந்துட்டு ஒரு டிப்ல என்ன இருக்கு பாருங்க, நாகேஸ்வர். இது எல்லாமே கேட்பாங்க, நாகேஸ்வர். அதே மாதிரி வந்து ராணா கட்சியினுடைய டிப்ல என்ன இருக்குன்னு பாருங்க, தெசால்பர் இல்லாட்டி தெசால்பூர் அப்படின்னு சொல்லுவாங்க, தெசால்பூர். ஓகே, சோ இங்க என்ன பாத்தீங்க, நாகேஸ்வர். நான் சொல்றதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேஸ் நாகேஸ்வர், தெசால்பூர். அதுக்கு பிறகு மேல பாருங்க, இங்க இருக்கக்கூடியது தோலாவீரா. ஒவ்வொரு பிளேஸையும் நான் பேசிக்கிட்டே வருவேன், ஒவ்வொரு பிளேஸ்லயும் என்ன கிடைச்சது அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அப்போ உங்களால புரிஞ்சுக்க முடியும், தோலாவீரா. அடுத்து பாருங்க, இந்த சைடு மேல அப்படியே பாருங்க, சுக்கோட்டடா, சுக்கோட்டடா. இந்த சைட்ல பாருங்க சாந்துதாரோ, இங்க இருக்கிறது சாந்துதாரோ. ஓகே, சோ இது எல்லாமே அப்படியே பாகிஸ்தானுக்குள்ள போயிடுது, சாந்துதாரோ. அப்புறம் பாத்தீங்கன்னா ஆம்ரி, அதை ஒட்டி இருக்கிறது ஆம்ரி. இதை தாண்டி வந்துட்டு இப்ப மொஹஞ்சதாரோ ஒட்டி இருக்கக்கூடிய சிட்டிக்கு பேரு கோட்டிஜி. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இங்க ராஜஸ்தானுடைய கேனல் வழி அந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு பக்கத்துல இருக்கிறது கன்வாரி வாலா, அதுவும் பாகிஸ்தான் தான், கன்வாரி வாலா. ஓகே, சோ வலது பக்கம் பாருங்க, சட்லஜ் நதிக்கரையில் இருக்கக்கூடிய ரூபர், பஞ்சாப்ல இருக்கு ரூபர். ஓகே, சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு பகவன்பூரா, நீங்க பாத்துக்கோங்க பகவன்பூரா. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அடுத்து இம்பார்ட்டன்ட் ஹரியானா இருக்கக்கூடிய ராகி கார்கிங்கிறது வருது, ராகி கார்கி. இப்ப நம்ம கண்டுபிடிச்ச சிட்டிஸ்லயே ரொம்ப மிகப்பெரிய சிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு ராகி கார்கி தான். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, பனவாலி, அதுவும் பாத்தீங்கன்னா ஹரியானால இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காளிபங்கன், காளிபங்கன் பாத்தீங்க அப்படின்னா ராஜஸ்தான் இருக்கு. இப்ப நம்ம சொன்ன சிட்டிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப மெச்சூர்டு சிட்டிஸ்ன்னு சொல்லலாம், நல்ல வளர்ந்த நகரங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நல்ல வளர்ந்த நகரங்களை தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். ஓகே, சோ இதை நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு வர போறோம், நீங்க அதை நல்லபடியா புரிஞ்சுக்குவீங்க. சோ வந்துட்டு இப்படி ஒரு சிட்டி கண்டுபிடிச்சிட்டு அப்படியே ஒன்ன தொட்டு நிறைய சிட்டிஸ் கண்டுபிடிச்சாங்க. ஒவ்வொரு சிட்டி எங்க லொகேஷன் இருக்கு, அதுல இம்பார்ட்டன்டான ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன இம்பார்ட்டன்டானது இருக்கு. இதை தாண்டி அந்த ஒட்டுமொத்த மக்களுடைய கலாச்சாரம், வாழ்வு, சமூக வாழ்வு, பொருளாதார வாழ்வு, சோசியல் இது எல்லாத்தையும் பார்க்க போறோம். சோ இந்த இப்படிப்பட்ட ஹரப்பன் சிவிலைசேஷனுடைய 3 கால நிலைகளை நம்ம வந்துட்டு ப்ரீ ஹரப்பன், அதே மாதிரி மெச்சூர் ஹரப்பன், அப்புறம் லேட்டர் ஹரப்பன் நம்ம பிரிக்கலாம். அதுல எர்லி ஹரப்பன் அப்படிங்கிறது வந்துட்டு அரௌண்ட் 3000 BC வந்து நம்ம எர்லி ஹரப்பன் அப்படின்னு சொல்றோம். மெச்சூர் ஹரப்பன் அப்படிங்கிறது 2600 to 1900 வரைக்கும் இருக்கக்கூடியத மெச்சூர் ஹரப்பன் சொல்றோம். லேட்டர் ஹரப்பன் 1900 இருந்து 1700 வரைக்கும் சொல்றோம். அசைசட் இயர்லியர் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பாகிஸ்தான், இந்தியா, ஆப்கானிஸ்தான் வரைக்கும் இதோட எல்லை பரவல் அப்படிங்கிறது இனிஷியலா கண்டுபிடிச்சது பாத்தீங்க அப்படின்னா ஹரப்பா கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா தயாராம் ஷானி அப்படிங்கிறது கண்டுபிடிச்சாரு. அடுத்து என்ன கண்டுபிடிக்கிறார், மொஹஞ்சதாரோவை பாத்தீங்கன்னா ஆர்டி பானர்ஜி. இந்த கண்டுபிடிப்பை பத்தி நீங்க வந்துட்டு தயாராம் ஷானி எப்படி இருந்தாரு இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்துட்டு ஹேராம் அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன் மூவி இருக்கு, அதோட இனிஷியல் பார்ட் பாருங்க, உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஓகே, சோ இது நம்ம பாக்குறதே வந்துட்டு நம்மளுடைய வரலாறே வந்துட்டு அர்பன் சிவிலைசேஷன் வந்து ஆரம்பிக்குது, நமக்கு தெரியும் அர்பன் சிவிலைசேஷன். சோ இந்தியாவுடைய வரலாறுன்றது வந்துட்டு ஃபர்ஸ்ட் அர்பன் சிவிலைசேஷன் தான் ஆரம்பிக்குது. சோ அர்பன் சிவிலைசேஷன் ஆஃப் இந்தியா எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா வந்துட்டு நம்மளுடைய சிந்து சமவெளி நாகரிகத்துல தான் கிடைக்குது. இது மட்டும் கிடையாது, இந்த பர்டிகுலர் காலத்தை நம்ம என்ன சொல்லணும்னா வந்துட்டு வெண்கல காலம் அப்படின்னு சொல்லுவோம், பிரான்ஸ் ஏஜ். காப்பரும் டின்னும் கலந்தாதான் உங்களுக்கு பிரான்ஸ் கிடைக்கும். இதெல்லாம் கிடைச்சிட்டு இருந்த ஒரு காலம். இந்த காலத்துல இரும்பு பத்தி நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியல. ஓகே, சோ இப்ப வாங்க இன்ட்ரோடக்ஷன் போகலாம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு நம்ம என்ன சொல்லலாம், ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் அர்பனைசேஷன் இன் இந்தியன் சப்கான்டினென்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு கிட்டத்தட்ட 8 நார்த் பார்ட் ஆஃப் இந்தியால இருக்கு. இதை தாண்டி பாத்தீங்கன்னா பிரசன்ட் டே பாகிஸ்தான்லயும் இருக்கு. சோ இப்ப நம்ம பார்த்த இந்த சிவிலைசேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு இட் இஸ் அ கண்டெம்பரரியஸ்
ஸோ சமகாலத்துல இருக்கு. யாரோட சமகாலத்துல? மெசபடோமியா மற்றும் எகிப்து நாடுகளுடைய சமகாலத்துல. எகிப்து உங்களுக்கு தெரியும், மெசபடோமியாங்கிறது வந்துட்டு இன்னைக்கு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் இருக்கு இல்லைங்களா, அதை தான் நம்ம என்ன சொன்னோம், இப்போ சிரியா அந்த ஏரியால இருக்கு இல்லைங்களா, இது எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து சொல்றோம்னா மெசபடோமியா அப்படின்றோம். அந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் இதெல்லாம் சேர்த்துதான் வந்துட்டு அதனுடைய சமகாலத்துல இந்த நாகரிகம் அப்படின்றது இருக்கு. இந்த சிவிலைசேஷனுக்கு நம்ம பொதுவாக 2 நேம் சொல்லி கூப்பிடுறோம். ஒன்னு என்ன அப்படின்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், இன்னொன்னு என்ன அப்படின்னா ஹரப்பன் சிவிலைசேஷன். ஹரப்பன் அப்படிங்கிறது வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்ச இடம் எது அப்படின்னா ஹரப்பா தான். அதனால நம்ம இதை என்ன சொல்லி கூப்பிடுறோம் அப்படின்னா வந்துட்டு ஹரப்பன் அப்படின்னு நம்ம சொல்லி கூப்பிடுறோம். பட் மெஜாரிட்டி ஆஃப் தி செட்டில்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு சிந்து சமவெளியில இருந்ததுனால நம்ம இதை என்ன சொல்லி கூப்பிடுறோம்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம். ஸோ நமக்கு தெரியும் இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு த்ரீ ஃபேஸஸ் நம்ம பேசியிருக்கிறோம். ஸோ இதுல நீங்க பார்த்து இந்த எர்லி ஃபேஸ் அப்படிங்கிறது வந்துட்டு கிட்டத்தட்ட 3800 த்ரூ அரௌண்ட் 2600 பிசியில பார்த்தீங்கன்னா வில்லேஜ் அப்படிங்கிற டெவலப் ஆகி இருக்கலாம். மெச்சூர் ஹரப்பன் சொல்லக்கூடிய 2600 to 1900 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு மெச்சூர் ஃபுல் அர்பன் டெவலப்மெண்ட் நடந்துருக்கலாம். நீங்க இந்த சிட்டிஸினுடைய எல்லா பகுதியிலையும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா சுட்ட செங்கல் கல்லால தான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நகரத்தை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இருப்பாங்க, சுட்ட செங்கல் கல்லால். சோ இது மூலமா நம்மளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா வந்துட்டு மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஏரியா ஃபுல்லாவே வந்துட்டு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி தான் இப்படிப்பட்ட ஒரு பெரும் நகரத்தை கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது தெரிய வருது. ஸோ அது வந்து சில ஹிஸ்டோரியன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்துட்டு பிற்காலத்துல இப்படி இவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணதுனாலையும் அங்க இருக்கக்கூடிய வேகமா ஓடக்கூடிய ரிவர்ஸ்னாலையும் மண்ணரிப்பு நடந்த ஃப்ளட் நடந்து கூட இந்த நகரங்கள் வந்துட்டு மூடப்பட்டு இருந்திருக்கலாம் அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. இந்த லேட் ஹரப்பன் பீரியட்ல வந்துட்டு காரணம் என்ன அப்படின்னா ஒரு சைடு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு கிராஜுவல் டிக்ளைன் ஆகிறதுக்கு ஒண்ணு வந்துட்டு ட்ரேட் வந்துட்டு அழிஞ்சு போயிருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு தியரியை வைக்கிறாங்க. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜியோகிராபிக்கல் எக்ஸ்டென்ஷனை நம்ம பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே சொன்னோம்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா, குஜராத், மகாராஷ்டிரா, வெஸ்டர்ன் யூபி, அதை தாண்டி பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இருக்கக்கூடிய அனைத்து மேக்சிமம் பிளேசஸ்ல பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை நம்மளால பார்க்க முடியாது. நான் ஏற்கனவே சொன்னதான் இதனுடைய ஒவ்வொரு சிட்டிஸா நம்ம சொன்னோம், இந்த சிட்டிஸை நீங்க பொறுமையா பார்த்துக்கணும். இப்போ பவுண்டரி நம்ம ஏற்கனவே சொன்னதான் வெஸ்ட் மோஸ்ட் பவுண்டரி அப்படிங்கிறது வந்து சுத்தா சென்டர் சொன்னோம். நார்தன் மோஸ்ட் பவுண்டரி அப்படிங்கிறது வந்துட்டு சொல்லப்போனா இந்தியாவுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா மண்டா, பட் ஓவராலா நார்தன் மோஸ்ட் பவுண்டரின்றது வந்து சோர்ஜுகாய் அப்படிங்கிறது ஆப்கானிஸ்தான் இருக்கக்கூடிய ஒரு இடம். சோர்ஜுகாய் ஈஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஆலம்கீர் ஒரு யூபி, அதே மாதிரி சவுத்துல பாத்தீங்கன்னா தயமாபாத். இப்ப நீங்க ஒவ்வொரு சிட்டியா பார்க்க போறீங்க. ஒவ்வொரு சிட்டியா ஹரப்பான்னு எடுத்துக்கிட்டீங்க. ஹரப்பா அப்படிங்கிறது ராவி நதிக்கரையில இருக்கக்கூடிய ஒரு நகரம். ஹரப்பா ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்ச சிட்டி இதுதான். அது மட்டும் கிடையாது, இங்க நம்ம வந்துட்டு முக்கியமா ஒவ்வொரு சிட்டியா நம்ம பார்ப்போம். ஸ்பெஷலி ஹரப்பால வந்துட்டு மெயினானது என்ன அப்படின்னா வந்துட்டு மொஹஞ்சதாரோ ஹரப்பா கிட்டத்தட்ட ஈக்குவலா இருக்கும். இந்த சிவிலைசேஷன் நம்ம பார்த்தது மிகப்பெரிய நகரம் அப்படின்னா மொஹஞ்சதாரோ தான். இப்ப ஹரப்பால பாத்தீங்கன்னா என்னென்னலாம் கண்டுபிடிச்சீங்க, சேம் நகரங்கள் நீங்க என்னென்னலாம் கண்டுபிடிச்சீங்களோ, அதாவது மொஹஞ்சதாரோல என்னென்னலாம் பாக்குறீங்களோ அதே இது நீங்க எங்க பாத்துருக்கீங்க அப்படின்னா ஹரப்பால பாத்துருக்கீங்க. இந்த ஹரப்பால வந்து ரொம்ப பெக்குலியரா என்ன சொல்றாங்கன்னா கிரேட் கிரானரி இருந்துச்சுன்றாங்க. கிரானரினா தானிய கிடங்கு. சோ அந்த காலத்திலேயே தானிய கிடங்கு இருந்துச்சு அப்படின்றது வந்துட்டு சொல்லி இருக்காங்க. இப்ப அதிக அளவுல கிரானரி எங்க கிடைச்சது அப்படின்னு சொல்றாங்கன்னா மொஹஞ்சதாரோல தான் கிடைச்சதா சொல்றாங்க. இப்போ மொஹஞ்சதாரோ சிட்டி நீங்க பாத்தீங்க ஒரு மேடு மாதிரி இருந்துச்சு. அதை நம்ம பொதுவாவே என்ன சொல்லுவாங்கன்னா மவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ மவுண்ட் ஆஃப் டெட் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு மொஹஞ்சதாரோவை சொல்லுவாங்க. சோ நீங்க ஹரப்பால பாத்தீங்க அப்படின்னா வந்து நிறைய டாய்ஸ் நிறைய கிடைச்சு, சின்ன சின்ன பொம்மைகள் நிறைய கிடைச்சிருக்கு இருக்கு. சோ பொம்மைகள் நிறைய கிடைச்சிருக்கு. அதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு டான்சிங் கேர்ள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு நடன மங்கையினுடைய சிலை. அது எல்லாத்தையும் நான் வந்துட்டு இமேஜஸ் காமிக்கிறேன். அந்த நடன மங்கையினுடைய சிலை வந்துட்டு உண்மையிலேயே வெண்கலத்துல எங்க கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு மொஹஞ்சதாரோல கிடைச்சிருக்கு. ரெட் சாண்ட்ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவோம், சிவப்பு செங்கல் கல். அப்படி அதுல பாத்தீங்க அப்படின்னா ஹரப்பால கிடைச்சிருது. சோ ஹரப்பால பாத்தீங்கன்னா இந்த கிரேட் கிரானரின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ராவி நதிக்கரையில இருக்கு. இப்போ மொஹஞ்சதாரோல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அங்க கிடைக்காதே இல்லை. அது ரொம்ப பெக்குலியரா இருக்குது என்ன அப்படின்னா கிரேட் நீங்க பாத்தீங்கன்னா பெருங்குளம்ன்றது அது. ஏன்னா பொதுவாகவே ஒவ்வொரு சிட்டியும் பாத்தீங்கன்னா வெஸ்ட் சிட்டி, ஈஸ்ட் சிட்டின்னு ரெண்டா பிரிக்கிறாங்க. வெஸ்ட் சிட்டி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு
சிட்டாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. சிட்டாடல் அப்படிங்கிறது வந்துட்டு முக்கியமான நிர்வாக காரணங்களுக்காக இருந்த இடம் நம்ம சொல்றோம். மற்றபடி கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு எப்படி இருந்துச்சு நமக்கு தெரியாது. ஈஸ்ட் சிட்டியை பொறுத்தளவு காமன் பீப்புள் இருந்ததான் நம்ம சொல்றோம் ஈஸ்ட் சிட்டின்றது. ஸோ அது ரொம்ப வந்துட்டு ரொம்ப அழகா பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த என்டையர் சிட்டியும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா ரோடு, சானிடேஷன், வாட்டர் ஃபெசிலிட்டி எல்லாம் ப்ராப்பரா இருந்ததுனால ஒருவேளை அங்க மக்களாட்சி நடந்திருக்கோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மன்னராட்சி நடந்ததுக்கான எந்த சான்றுகளும் கிடையாது. பட் மக்களாட்சி நடந்திருக்கோன்ற டவுட் நமக்கு எழுது. ஏன் அப்படின்னா மோஹஞ்சதாரோல பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல நிறைய பேருடைய பிணங்கள் கிடைச்சு, பிணங்கள்ன்றது வந்துட்டு எலும்பு கொடுக்கல் ஒரே இடத்துல கிடைச்சது. அதனால வந்துட்டு ஏன் இந்த இடத்துல மொத்தமா கூடி இருந்திருக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு ஒருவேளை அவங்க ஏதாவது டிஸ்கஷன் நடத்தி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அதனால ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கணும் அப்படின்னா வந்துட்டு அது கண்டிப்பா ஒரு அறிவார்ந்த சமூகமா இருந்திருக்கணும். அதனால அங்க என்ன நடந்ததுக்கான பாசிபிலிட்டி இருந்திருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு ஒரு டெமோக்ரஸி இருந்ததுக்கான பாசிபிலிட்டி இருந்திருக்குன்னு அவங்க சொல்றாங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தோலவீரா. நீங்க ஏற்கனவே நீங்க பாத்தீங்க இங்க தோலவீரா பாருங்க. சோ மொஹஞ்சதாரோல மெயினா என்ன கிடைக்குதுன்னா பெரும் குளம் கிடைக்குது. மொஹஞ்சதாரோல பெரும் குளம் கிரேட் பார்த்து கிடைக்குது. இதனால மொஹஞ்சதாரோல என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நடன மங்கை, ஒரு டான்சிங் கேர்ளுடைய ஸ்டாச்சு கிடைச்சிருக்கு. இந்த டான்சிங் கேர்ள் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு மாதிரி வெண்கலத்துல பண்ணியிருக்கிறாங்க. சோ நீங்க அந்த டான்சிங் கேர்ளை பத்தி பாத்தீங்கன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். பாருங்க கிடைச்ச விஷயங்களை உண்மை வேணா நான் சொல்றேன், அதுக்கப்புறம் நம்ம உண்மை வேணா உள்ள போய்க்கலாம். கிடைச்சது வந்துட்டு ஒன் பை ஒன்னா நான் இந்த இமேஜ் டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபேக்சுவல் டேட்டா நம்ம மேல போய்க்கலாம். இது பாருங்க இந்த மொஹஞ்சதாரோ நகரத்தினுடைய டிரைனேஜுக்கு இருந்த ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இதுல பாருங்க நிறைய வந்து கோல்டு ஜுவல்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. சொல்ல போனா வந்துட்டு இந்த கோல்டு, ஏன்னா அந்த டைம் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு எப்படின்னா வந்துட்டு வெறும் இந்த எக்ஸ்கவேட் பண்ண ஆட்களுக்கு வந்து வெறும் 2 நாள் தந்துருப்பாங்க. அதனால இந்த மாதிரி கோல்டு எல்லாம் வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து எடுத்துட்டு போனதா சொல்றாங்க. இவங்க கோல்டு, சில்வர் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க மொஹஞ்சதாரோ மக்கள். இது எல்லாமே வந்துட்டு ஜுவல்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு சீல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க சீல்ஸ் பெரும்பாலும் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. இது பாத்தீங்கன்னா மாடுன்னு சொல்ல முடியாது, குதிரைன்னு சொல்ல முடியாது, ரெண்டும் கலந்த ஒரு அணிகள். யூனிகான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் சீல். இதுதான் வந்து சீல். பொதுவாகவே வந்துட்டு ட்ரேட் பர்பஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம மொஹஞ்சதாரோ மக்கள் சீல் யூஸ் பண்ணா சொல்றாங்க. இந்த சீல் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பொதுவாகவே நம்ம குஜராத் வழியா தான் ட்ரேட், வெஸ்ட் கோஸ்ட்ல தான் ட்ரேட் நடந்துருக்கு. அதனால பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இது வெஸ்ட் ஏஷியால இதே விஷயங்கள் கிடைச்சிருக்கு. ஸோ சீல்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த சீல் இன்னைக்கு வரைக்கும் யாருனாலையும் டெசிபர் பண்ணி சொல்ல முடியல, யாருனாலையும் கண்டுபிடிச்சு சொல்ல முடியல அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதுல பாருங்க இது எல்லாமே சீல் தான். ஓகே, சோ இதுல வந்து நிறைய அனிமல்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எருமை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யூனிகான், ஒற்றை கொம்பு இருக்கு, யூனிகான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இங்க கல்லா வச்சிருக்காங்க. இது என்ன சார் இப்படி கல்லா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு டிரைனேஜ்க்காக. நீங்க இதை ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா இன்னைக்கு கழிவுநீர் போகுதுங்களா, அதுதான். சோ இன்னைக்கு நம்ம எங்க போனாலும் வந்துட்டு ஓப்பன் நிறைய இடங்கள்ல இருக்கு. இன்னைக்குதான் பாதாள சாகர திட்டத்துக்கே நம்ம போயிருந்திருக்கோம். அந்த திட்டத்துக்குள்ள அடிகோல் வந்து 2500 வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்திருக்கோம். கழிவு நீர் இப்படிதான் எல்லா சிட்டியும் இது பெட்டரா ட்ரைனிங் சிஸ்டம் இருந்திருக்கும் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இதைத்தான் நான் திரும்பி சொல்றேன். கழிவு நீர் ஒவ்வொரு கல்லையும் வச்சு ப்ராப்பரா கட்டி இருக்கிறாங்க. சோ அடுத்து பாருங்க வந்துட்டு இப்போ வந்துட்டு இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலயும், ஏன்னா வீடுகள் அப்படிங்கிறது வந்துட்டு 1 மாடியோ இல்லாட்டி 2 மாடியோ கண்ட வீடுகள் கட்டிட்டு இருக்கிறாங்க அவங்க. அது மட்டும் கிடையாது, கழிவுநீர் போறதுக்காக பைப்பு, களிமண்ணால பைப் வச்சிருந்துருக்காங்க. ஒண்ணு அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா வந்துட்டு ஒண்ணு மொட்டை மாடி மாதிரி ஸ்ட்ரக்சர் வச்சிருந்துருக்காங்க இன்னைக்கு, வச்சுட்டு அந்த தண்ணியை சேவ் பண்ணி உள்ள கொண்டு வந்துருக்கலாம் அப்படின்றாங்க. இல்ல சார், இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்துட்டு யூஸ் பண்ண தண்ணியை வெளியில கொண்டு போறதுக்கு ட்ரைனேஜ் கொண்டு போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் ஹிஸ்டோரியன்ஸ் வந்து சொல்றாங்க. இது பாருங்க, இது பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இது வந்துட்டு ட்ரெஸ்ஸிங் ரூம் அப்படின்னு சொல்றாங்க ஹிஸ்டோரியன்ஸ். இது வந்துட்டு செகண்ட் ஃப்ளோர்ல, இது வந்துட்டு ஏன்னா இதுக்கு மேல இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் காலியாக இருக்கலாம், செகண்ட் ஃப்ளோர் இருந்து ட்ரெஸ்ஸிங் ரூம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு இடத்துலையும் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு கிணறுகள் வந்து பக்கத்துல அடிக்கடி கிணறுகள், இது எல்லாமே கிணறுகள் தான். சோ இந்த மாதிரி ஒரு ஆழமான கிணறுகள் தோண்டிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட மொஹஞ்சதாரோல மட்டுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 700க்கு மேல கிணறுகள் இருந்ததா சொல்லப்படுது. நல்ல தண்ணி குடிக்கிறதுக்கு கிணறுகள் வச்சிருக்கு. இந்த பாருங்க, இதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. சோ
வாட்டர் சிஸ்டம் வந்துட்டு ப்ராப்பரா வச்சிருக்காங்க. வாட்டர் சிஸ்டம் அப்படிங்கிறது இதை தான் நான் சொல்றேன் பெருங்குளம் அப்படிங்கிறது. இது எங்க கிடைச்சிருக்குன்னா முகஞ்சதர்ல கிடைச்சிருக்கு. இதுல வந்துட்டு ஒரு ரிச்சுவல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணி இருக்கிறாங்க. அது வந்துட்டு என்ன ரிச்சுவல் பண்ணாங்க நமக்கு தெரியல, என்ன ரிலீஜனுக்கு ரிச்சுவல் பண்ணாங்கன்றது நமக்கு தெரியல. ஸோ அது மட்டும் கிடையாது, பக்கத்துல சின்ன சின்ன ரூம்ஸ் இருந்ததா சொல்றாங்க. பக்கத்துல இந்த சைட்ல வந்துட்டு அந்த இமேஜ் கொடுக்கல, சின்ன சின்ன ரூம்ஸ் இருந்ததா சொல்றாங்க. அதுல ட்ரெஸ்ஸிங் ரூம் சொல்றாங்க. இதுல என்ன பியூட்டிஃபுல்லான விஷயம், ஸ்டெப்ஸ் ப்ராப்பரா இருக்கு. அது மட்டும் கிடையாது, தண்ணி உள்ள வர்றது, தண்ணி வெளியில அவுட்லெட் தண்ணி ப்ராப்பரா வர்றதுக்கு இருக்கிற தண்ணி வந்துட்டு யூஸ் பண்ணி தண்ணி வெளியில போறது ப்ராப்பரா அவுட்லெட் வச்சிருக்காங்க. அண்டர் கிரவுண்ட் அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். பாருங்க, இது எல்லாமே கிணறுகள் தான். ஓகே, அது மட்டும் கிடையாது, இது அவங்க என்ன சொல்றாங்கன்னா ட்ரைனேஜ் போன இடம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ட்ரைனேஜ் போன இடம்னு சொல்றாங்க. பட் இவ்வளவு பெருசா இருக்குது, ட்ரைனேஜ் போகலைன்னா என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஏதோ கிளீன் பண்ணிருக்காங்க. ஸோ கிளீன் பண்ணதுக்கு கண்டிப்பா மனுஷன் தான் கிளீன் பண்ணிருப்பான்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. எவ்வளவு ஃபார்வர்ட் சொசைட்டிலையும் பாத்தீங்க அப்படின்னா அன்னைக்கு பொறுத்தளவுல அவ்வளவு பெரிய ஃபார்வர்ட் சொசைட்டிலையும் வந்துட்டு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஸோ ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது நடந்திருக்கு. சொசைட்டில சில பீப்புள் தான் வந்து கிளீன் பண்ணியிருப்பாங்கன்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த மாதிரி இதுக்கு பேர் வந்துட்டு டெரகோட்டா டாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டெரகோட்டா அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம களிமண்ணால செய்யப்பட்ட டாய்ஸ். இதை பாருங்க, இப்போ அவங்க செஞ்ச வந்துட்டு ஒரு ஒரு விரல் கொண்டு போன மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுருக்காங்க. அது மட்டும் பாத்தீங்க, அது மட்டும் இல்லாம வேற என்ன பாக்குறீங்க அப்படின்னா சக்கரம் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கு, கிளியர் நடந்துருக்கு. டொமஸ்டிகேஷன் இதெல்லாம் என்னென்ன புரிஞ்சுக்கிறீங்க, சக்கரம் இருந்திருக்கு அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிக்கு பெட்டரா வச்சுருக்காங்க. ரெண்டாவது வந்துட்டு ஒரு பொருளை எடுத்துட்டு போறாங்க, அனிமல்ஸை டொமஸ்டிகேட் பண்ணிருக்கிறாங்க. இந்த வேலை எல்லாமே அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, நமக்கு புரிய வருது. ஸோ வந்து நிறைய அனிமல்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா டாய்ஸ்ன்றது வந்துட்டு கிட்டத்தட்ட நிறைய டாய்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த டாய்ஸ் இப்போ பொதுவாகவே எல்லா சிட்டிஸ்லயும் இந்த டாய்ஸ் அப்படின்றது கிடைச்சிருக்கு. இங்க கிடைச்சது வெஸ்ட் ஏஷியால, ஏன்னா அந்த டாய்ஸ் எல்லாமே ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே பக்காவா அன்னைக்கு கிராஃப்ட் ஆக்டிவிட்டியில இந்தியா பெரிய அளவுல இருந்திருக்கு. த்ரூ திஸ் பீப்புள் எல்லாமே டிஃப்ரெண்ட் டாய்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க, இதெல்லாம் பாருங்க, போர்டு மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான், இதெல்லாம் நாய் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ அன்னைக்கே வந்துட்டு அவனோட ஆக்டிவிட்டி இது மட்டும் பாருங்க. இது வந்துட்டு இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க. இன்னைக்கு நம்ம வந்துட்டு நம்ம வீடுகள்ல நம்ம என்ன பண்றோம், ஒரு பறவை வளர்க்கறதுக்கு வந்துட்டு அதுக்கான இது வைக்கிறோம். அதே மாதிரி அன்னைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். பறவைகள் இருக்கிறது மாதிரி டாய்ஸ் பண்ணி வச்சிருக்கிறான். அப்படின்னா பறவைகளுக்கும் வந்துட்டு அவன் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறான், இந்த அடைக்கலம் கொடுத்துருக்கான் அப்படின்னு எனக்கு தெரியல. அடுத்து பாத்தீங்கன்னா சும்மா இருக்கிற நேரத்துல நீங்க பாருங்க 8 கட்டம் போட்ட மாதிரி வந்துட்டு செஸ். இன்னைக்கு மாடர்ன் செஸ்க்கு பாத்தீங்கன்னா அடித்தளம் போட்டு இருக்காங்க, நமக்கு தெரிய வருது மாடர்ன் செஸ்க்கு. இவன் இப்ப வந்துட்டு இதுலயுமே சில ஹிஸ்டோரியன்ஸ் இந்த இமேஜ்லயே கொடுத்துருக்காங்க, நானே கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்றாங்க ஹிஸ்டோரியன்ஸ். இதை தாண்டி பாத்தீங்கன்னா வந்துட்டு பீப்புள் வந்துட்டு ஜுவல்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பீட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பீட்ஸ் அப்படின்னு பாசிகள். இப்ப பாருங்க, பாசிகள் எல்லாமே இருக்கு, சிவப்பு கலர், நீல கலர், இது எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பாசிகள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு இப்போ மெட்டல்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா வந்து இரும்பு நமக்கு கிடைக்கல, பட் இந்த மாதிரி மெட்டல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கான்ற விஷயம் நமக்கு தெரிய வருது. இரும்பு தான் கிடைக்கவே முடியும், ஆனா மெட்டல்ஸ் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே, உலோகத்தாலான விஷயங்கள் பண்ணிருக்காங்க. இதைத்தான் நம்ம சொல்றோம் டான்சிங் கேர்ள் அப்படின்னு சொல்றோம். இந்த டான்சிங் உண்மையிலேயே நம்ம டான்ஸ் ஆகுதா அப்படின்னா நமக்கு தெரியல. நிறைய ஹிஸ்டோரியன்ஸ் அதை ஒத்துக்கல, இது டான்சிங் எல்லாம் ஏத்துக்க மாட்டோம். இன்னைக்கு நீங்க ராஜஸ்தான் போனீங்க அப்படின்னா நார்மலா பீப்புள் நிக்கிறதே இந்த மாதிரி நின்று இருப்பாங்க அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டு அன்னைக்கு ஏன்னா சில பிளேசஸ்ல பாத்தீங்கன்னா எப்ப ஒரு பொண்ணு வந்துட்டு பொதுவெளியில டான்ஸ் ஆடுதோ அந்த பொண்ணோட விர்ச்சு போயிடுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்கு. அதனால இது டான்சிங் கேர்ள்னு நம்ம நம்ப மாட்டோம்னு சில பேர் சொன்னாலும் கூட இவங்க பொதுவார்த்தமா நம்ம எல்லாருமே உங்களை என்ன சொன்னோம் டான்சிங் கேர்ள் அப்படின்னு சொல்றோம். இந்த அம்மா பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு 3 போஸ்டர், தலையை பார்த்துக்கோங்க, அதே மாதிரி வலது கையை பார்த்துக்கோங்க, இடது கையையும் பார்த்துக்கோங்க. ஸோ 3 ஒரு தலை, நெஞ்சு, கால் 3ஐயுமே வந்து எடுத்து ஒரு ஸ்டிஃபா நின்று இருக்கிறாங்க. இதைத்தான் நம்ம என்ன சொல்றாங்கன்னா திரிபங்கா போஸ்டர், திரிபங்கா போஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, ஸோ அது மட்டும் கிடையாது, இந்த அம்மா பார்த்தீங்கன்னா நெக்லஸ் போட்டுருக்கு, கையில பேங்கிள்ஸ் போட்டுருக்கு. ஸோ இதுல இருந்து நமக்கு தெரிய வருது மெட்டல்ஸ் யூஸ் பண்ணி இருந்திருக்காங்க, ஆபரணங்கள் பயன்படுத்தி இருந்திருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. இந்த ஆபரணங்கள் அப்படிங்கிறது கோல்டு, சில்வர், காப்பர் எல்லாமே யூஸ் பண்ணி இருந்திருக்கோம். எக்ஸப்ட் அயன் மட்டும் நம்ம யூஸ் பண்ணல அப்படின்னு நமக்கு தெரிய வருது. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லணும், இந்த சிட்டியினுடைய சென்ட்ரல் பார்ட் தான் வந்துட்டு மவுண்டா இருக்கு. ஸோ ஒரு உயரமான ஒரு பகுதியா இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிய வருது. சரி பாருங்க, இந்த சிட்டியை பார்க்கறதுக்கு இந்த அமைப்புலதான் இருக்கு.
அடுத்து பாட்டரி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய இடங்கள்ல அவங்க சேமிச்சு வைக்கக்கூடிய அந்த பழக்கத்தை வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதை நம்ம இதுல பார்க்க முடியுது அப்படின்னா இந்த பாட்டரியில பார்க்க முடியுது. ஓகே, ஸோ இது வந்து அந்த காலத்துல யூஸ் பண்ண பாட்டரி டைப் என்னன்னா ரெட் பாட்டரி வித் பிளாக் டிசைன், அதாவது சிவப்பு பாட்டரி, சிவப்பு பானைகள் வித் பிளாக் டிசைன்ஸ் அப்படிங்கிறது தெரிய வருது. அது மட்டும் கிடையாது, சில இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா இப்ப சவுத் இந்தியாவில வந்துட்டு இந்த பழக்கம் சவுத்துல இருந்துச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க இப்ப சவுத்துல கேட்டீங்க அப்படின்னா வந்துட்டு எங்க பாட்டியினுடைய அம்மா அப்பாக்கள் அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப முடியல அப்படின்னா இந்த மாதிரி பானையில தூக்கி வச்சிருவாங்க. தூக்கி வச்சுட்டு ஒரு ஓட்டை மட்டும் போட்டுட்டு அவங்கள வந்து உட்கார வச்சுருவாங்க. அவங்களுக்கு எதுவும் தண்ணி கேட்டா மட்டும் கொடுப்பாங்களாம். ஜஸ்ட் தண்ணி மட்டும் குடிச்சு பல நாள் வாழ்ந்து இருக்காங்க. இதுக்கு பேரு புனரல் ஊன். இது ஆதிச்சநல்லூர்ல கிடைச்சது. சவுத்துல, நார்த்ல எங்க இந்த புனரல் ஊன் அப்படின்றது பெரிய அளவுல கிடைக்கல. அதனால இந்த புனரல் ஊன் இதெல்லாம் வச்சுட்டு தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்மளுடைய ஹிஸ்டோரியன் ஐராவத மகாதேவன் என்ன சொல்றாரு அப்படின்னா வந்துட்டு இந்த கலாச்சாரம் வந்து சவுத் இந்தியாவில இருக்கு. அதனால வந்துட்டு இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பீப்புள் வந்துட்டு சவுத் இந்தியன் பீப்புளா இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, இங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஜார் சைன், ஒரு ஜார் மாதிரி இருக்கு. ஆக்சுவலி இந்த நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஜாருக்குள்ள மனுஷனை வரைஞ்சு வச்சிருப்பாங்க, பானைகள்லாம் வரைஞ்சு வச்சிருப்பாங்க ஜார் மாதிரி. இதுக்குள்ள இருந்துதான் மனுஷன் வந்தான் அப்படிங்கிற ஒரு தியரி வந்துட்டு இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல இருக்கு. இப்ப நீங்க நிறைய இடங்கள்ல பாருங்களேன், அந்த ஜாரை எங்கெங்கெல்லாம் வரைஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க. இந்த ஜாரை நிறைய சீன்ஸ்ல உங்களால ஜாரை பார்க்க முடியும். ஜார் இல்லாத சீனே இருக்காது, அந்த அளவுக்கு எல்லா இடங்களையும் ஜார்ன்றது இருக்கு. இங்க பாருங்க, நிறைய அனிமல்ஸ் மிங்கிள் பண்ணி வரைஞ்சிருக்கிறான் பாருங்க. புலி வரைஞ்சிருந்திருக்கான், மாடு வரைஞ்சிருந்திருக்கான். இது வந்து அவனோட இன்னோவேஷனா இருந்திருக்கு. இந்த சீன்ஸ்ல பாருங்க, இந்த ஜார் இந்த லெஃப்ட் சைடு, இந்த சைட்ல வெஸ்ட் சைட்ல பாருங்க ஜார், இந்த ஜாருக்குள்ள மனுஷன் இந்த மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. ஓகே, சோ அது மட்டும் கிடையாது, இந்த இலைகள் அப்பவே அரச மரம் இருக்கு, அதையும் வந்துட்டு இண்டிகேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. இந்த ஷேடோஸ் எல்லாமே வந்துட்டு எதுல இருந்து இருக்கு அப்படின்னா வந்துட்டு பானைகள்ல இருக்கு. பானைகளை ஜிக்சாக் வடிவங்களுக்காக வரைஞ்சிருந்திருக்காங்க, அரச மரத்தை வரைஞ்சிருந்திருக்காங்க. இது எல்லாமே நமக்கு தெரிய வருது. ஸோ இது பாத்தீங்கன்னா கிரானரின்னு நம்ம சொல்லுவோம். கிரானரி சேமிப்பு கிடங்கு. சேமிப்பு கிடங்கு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஹரப்பாலை இருந்துதான் நம்ம சொல்றோம் சேமிப்பு கிடங்கு. ஓகே, சோ இதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இது வந்துட்டு அவங்களுடைய ரிலீஜியஸ் லைஃப், அதை வந்துட்டு மதம் சார்ந்த ஒரு விஷயம். ரிலீஜியஸ் லைஃப்ல பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இவர் யாரு அப்படின்னா புரோட்டோ சிவா அப்படின்றாங்க. புரோட்டோ சிவா அப்படின்னா முற்காலத்துல இருந்த சிவான்றாங்க. அவ வந்துட்டு இப்ப இவருக்கு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு எல்லா அனிமலும் சப்மிஷனா இருப்பாங்க. அப்படின்னா ஒருவேளை என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா வந்துட்டு ஒண்ணு சிவா ரிலீஜன் அப்படின்றது வந்துட்டு என்ன ரிலீஜன் அப்படி தெரியல, பட் இவர் 3 தலை இதுக்கு தாண்டி உட்கார்ந்து யோகி பொஸ்டர்ல வச்சு பாக்குறப்ப புரோட்டோ சிவாவா இருக்கலாம் நம்ம நம்புறோம். இதை தாண்டி பாத்தீங்கன்னா பொதுவாகவே இந்த ஊர் சைடுல யாருமே போறதில்லை அந்த காலத்துல வந்துட்டு. இன்னைக்கு வரைக்கும் ஒரு கதை இருக்கு, ரொம்ப ஒரு பாவப்பட்ட இடம், அந்த இடத்துக்கு போக மாட்டோம்னு சொல்றாங்க. ஏன்னா அது வந்துட்டு ஒரு காலத்துல கிரேவ் யார்டா இருந்துச்சு, யாருமே போகல அப்படின்றாங்க. ஏன்னா இவங்க தோண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஏரியால ஃபுல்லா வந்துட்டு அந்த பக்கத்து ஊர்கள் இருக்கு, இப்ப ஹரப்பா மோகன்ஜோரம் எல்லா ஏரியாலையும் அந்த ஏரியாக்குள்ள பிணங்களை மட்டும் தான் புதைச்சிட்டு இருந்ததா சொல்றாங்க. சோ அதெல்லாம் தோண்டி எடுத்துட்டு தான் நம்ம வந்து இவ்வளவு பெரிய நாகரிகத்தை கண்டுபிடிச்சிருக்கிறோம். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இதுல இருக்கக்கூடிய ப்ரீஸ்ட் கிங் அப்படின்றாங்க. இவர் வந்துட்டு ஒரு வேளை கிங்கா இருந்துக்கலாம் நமக்கு தெரிய வருது. இவர் வந்துட்டு ஏன் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப இது வந்துட்டு இதே மாதிரிதான் எங்க வச்சிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு இது கிங்கா சார் அப்படின்னா தெரியல. ஆனா வெஸ்ட் ஏஷியால என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி மனுஷனெல்லாம் வந்துட்டு கிங்ன்றாங்க. பொதுவாக தலையை வந்துட்டு வெளியில காமிக்காம தலையில கட்டி இருந்திருப்பாங்க, இந்த மாதிரி ஷால் போட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் அரசர்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. ஒருவேளை அதே மாதிரி அரசர் இங்கே இருந்திருக்கலாம், பட் அந்த அரசர் பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆக்டிவிட்டி பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது மூலமா வந்துட்டு ஓவரால் பிக்சர் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நம்புறோம். இப்ப நம்ம கண்டென்ட்குள்ள போகலாம். பாருங்க, இப்ப நம்ம பேருந்தே பார்த்தோம். ஹரப்பால பாத்தீங்கன்னா வந்துட்டு கிரேட் கிரானரி கிடைச்சது நம்ம சொல்றோம். இதே மோஹஞ்சதாரோன்றது வந்துட்டு மவுண்ட் ஆஃப் டெட், இறந்தவர்களின் மணல் இறந்தவர்களின் வீடு அப்படின்னு நம்ம சொல்றோம். மவுண்ட் ஆஃப் டெட் அங்க என்ன கிடைச்சுன்னா கிரேட் பாத் கிடைக்குது. கிரேட் பாத் மட்டும் கிடையாது, நீங்க ஏற்கனவே பாத்தீங்க இல்லையா ஒரு கிங் பிரிஸ்ட் கிங்ன்றவர், அவர் வந்துட்டு என்ன போட்டிருந்தாரு, ஒரு ஷவல் போட்டிருந்தாரு. அந்த ஷவலை எம்ப்ராய்டிங் தான் போட்டுருச்சு. அதுக்கு தேவையான காட்டன் எல்லாமே வந்துட்டு மொஹஞ்சதாரோல கண்டுபிடிச்சதா சொல்றாங்க. ஸோ அதனாலதான் காட்டன் ஃபர்ஸ்ட் கல்டிவேட் பண்ணது நம்ம ஊர்ல தான். அதனாலதான் வந்து வெஸ்ட் ஏஷியால கூடிய நம்ம நாட்களை நம்மளை என்ன சொல்லி இருக்கிறாங்க, அந்த பீப்புள் வந்துட்டு
சிந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிந்து சமய நாகரிகத்தை சேர்ந்த காட்டன் விளைய வைக்கக்கூடிய மக்கள் அப்படின்னு நம்மள கூப்பிட்டு. அடுத்து தோலவீரா. இப்ப தோலவீரால பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து வாட்டர் மேனேஜ்மெண்ட் பாத்தீங்க, இந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் நான் காமிச்சேன் இல்லைங்களா, அது தோலவீரால ரொம்ப சிறப்பா இருக்கு. ஸோ உண்மையை சொல்ல போனா தோலவீரால எக்ஸப்ஷனல் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இருந்தது தோலவீரால தான். இதுவே பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் ஐஏஎஸ் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி லோத்தல் நீங்க பாத்தீங்க எங்க இருக்கு, குஜராத்ல வந்துட்டு கடலுக்கு பக்கத்துல இருக்கு. இந்த லோத்தல் அப்படின்னு இம்பார்ட்டன்ட் போர்ட் சிட்டி அப்படின்றோம். அங்க என்ன இருக்கு அப்படின்னா டாக்யார்டு இருக்கு. டாக்யார்டு அப்படின்னா என்ன அப்படின்னா வந்துட்டு நகரத்துக்குள்ள நுழையிறதுக்காக ஒரு அமைப்பை கிரியேட் பண்ணி கொடுப்போம். கப்பல் வந்து நகரத்துக்குள்ளே வரணும், இங்க இருந்து கிளம்பி போகணும் அப்படின்னு ஒரு அமைப்பை கிரியேட் பண்ணிச்சிருக்கோம். அதுதான் டாக்யார்டு. ஸோ அது மட்டும் கிடையாது, இந்த பீடு மேக்கர்ஸ் நிறைய இருந்ததா சொல்றாங்க. பீடு மேக்கர்ஸ் அப்படிங்க வந்துட்டு அந்த பாசி மேக்கர்ஸ் வந்து நிறைய இருந்ததா சொல்றாங்க. அடுத்து காளிபங்கன்ல பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு காளிபங்கன்ல உழுதுக்கான ஒரு தடம் கிடைச்சிருக்கு. அது வந்துட்டு பிளஃபிங் ஃபரோ அப்படின்னு சொல்லுவாங்க. பிளஃபிங் ஃபீல்ட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படின்னா வந்துட்டு என்ன நடந்திருக்கு, அக்ரிகல்ச்சர் நடந்திருக்கு நமக்கு தெரிய வருது. அது மட்டும் கிடையாது, இன்னொன்னு கிடைச்சிருக்காரு. என்னன்னா ஃபயர் பாயிண்டர், ஓமக்குண்டெல்லாம் கிடைச்சிருக்கு. பட் அது எதுக்கு யூஸ் பண்ணாலும் நமக்கு தெரியல. அது மட்டும் கிடையாது, ஃபோர்டிஃபிகேஷன் நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா நீங்க நிறைய ஹார்பன் சிட்டிஸ் எல்லாமே ஒரு தடவை 2 தடவை ஃபோர்டிஃபிகேஷன் ஆன எல்லா சிட்டியும் பாத்தீங்கன்னா ஃபோர்டிஃபிகேஷன் இருக்கு. அதாவது சுத்தி என்ன கட்டி இருப்பாங்க, ஒரு காம்பவுண்ட் சூர் மாதிரி கட்டி இருப்பாங்க. இந்த ஃபோர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ஹரப்பன் சிட்டிஸ்ல எல்லாத்தையுமே நம்மளால பார்க்க முடியும் ஃபோர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது. அடுத்து ராகி கார்கி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஹரியானால இருக்கு. விச் இஸ் தி லார்ஜஸ்ட் ஹரப்பன் சைட்ஸ் இன் இந்தியா அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. பனவாலி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அங்கேயும் டெரகோட்டா பிளஸ் கிடைச்சிருக்கு. பனவாலியில வேற ஒன்று என்ன கிடைச்சிருக்குன்னா இன்னைக்கு உடைய அரிசி வகையில இந்தியா அந்த அரிசி அதிகமா யூஸ் பண்றது கிடையாது. பட் வட இந்தியாவில யூஸ் பண்றாங்க. இன்னைக்கு அந்த அரிசி வகையோட பேர் பார்லி அரிசி. அந்த பார்லி அரிசி அதிகமா நம்மளுக்கு எங்க கிடைச்சதுன்னா பனவாலியில கிடைச்சிருந்தது. அடுத்து சான்குதாரோ. இப்ப சான்குதாரோ அப்படிங்கிறது வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா இண்டஸ்ட்ரியல் சிட்டி ஆஃப் ஏவிஎஸ் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அங்க நிறைய மண்பானைகள் கிடைச்சிருக்கு. நீங்க பாத்தீங்க பாட்டரியை பொறுத்தளவுல உங்களுக்கு என்ன மண்பானைன்னு சொல்றோம், ரெட் பாட்டரி வித் பிளாக் டிசைன் நம்ம சொன்னோம் இல்லைங்களா. அந்த பானைகள் அதிகமா கிடைச்ச இடம் வந்துன்னா சான்குதாரோ தான். அதனால நம்ம வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் சிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். அது இன்னைக்கு பாகிஸ்தான்ல இருந்தாலும் அங்க பீடு மேக்கர்ஸ், காப்பர் ஸ்மித்ஸ் அதிகமா இருந்தா நமக்கு தெரிய வருது. நெக்ஸ்ட் பாருங்க சுக்கோட்டடா. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். குஜராத்ல இங்க என்ன கிடைச்சிருக்குன்னா எவிடன்ஸ் ஆஃப் ஹார்ஸ் போன் கிடைச்சிருக்கு. ஹார்ஸோட போன் கிடைச்சிருக்கு. பட் ஹார்ஸ் நம்ம யூஸ் பண்ணதுக்கான மற்ற விஷயங்கள் எதுவும் நமக்கு தெரியலை. அடுத்து நெக்ஸ்ட் டவுன் பிளானிங். நம்ம ஏற்கனவே டவுன் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இந்த டவுன் பிளானிங் அப்படிங்கிறது எப்படி இருந்திருக்குன்னா ஒரே மாதிரி ரொம்ப யூனிஃபார்மா இருந்திருக்கு. ஒவ்வொரு டவுனை பொறுத்தளவுல 2 டிஸ்டிங்க்ட் பார்ட் இருந்திருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னா சிட்டாடல்ங்கிறது அப்பர் டவுன். ஓகே, சோ பொதுவாகவே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு வெஸ்ட்ல ரெய்ஸ்ட் மவுண்ட் டு தி வெஸ்ட். பொதுவாகவே உயரமான ஒரு மேடா தான் இருக்கு அந்த சிட்டாடல் அப்படிங்கிறது. அங்க பொதுவாகவே பாத்தீங்கன்னா லார்ஜ் பப்ளிக் பில்டிங்ஸ் இருக்கு. சோ அதனால வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளேசஸ், ஈவன் ரிச்சுவல் சென்டராக அது இருந்திருக்கு நமக்கு தெரிய வருது. இதை தாண்டி பாத்தீங்கன்னா அங்க வந்துட்டு பிரிக் வால்ஸ் வச்சிருந்துருக்காங்க. வாட்ச் டவர் இன்னைக்கு எப்படி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல வச்சிருக்காங்க அதே மாதிரி டவர்ல இருந்ததா சொல்றாங்க. இப்ப லோவர் டவுன் அப்படிங்கிற நமக்கு ஏற்கனவே தெரியும், ஈஸ்ட் பகுதியில் இருக்கக்கூடிய நம்ம என்ன சொல்றோம் லோவர் டவுன் அப்படிங்கிறோம். இது பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஜெனரல் பாப்புலேஷன் தங்கின ஏரியா. அது ரொம்ப நல்லா தான் இருந்ததா நம்ம சொன்னோம். அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு கிரிட் பேட்டர்ன்ல இருந்து ரைட் ஆங்கிள் கனெக்ட் ஆகிருக்கு. அதாவது வந்துட்டு ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டும் போய் கரெக்டா 90 டேல கனெக்ட் ஆகுது. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீட் இப்படி போற ஸ்ட்ரீட் ஆகும், ஒரு ஸ்ட்ரீட் இப்படி போற ஸ்ட்ரீட் ஆகும், போய் ப்ராப்பரா கனெக்ட் ஆகிருக்கு. சோ ஓவராலா சிட்டி பாத்தீங்கன்னா ஒரு பிளாக்கா இருந்திருக்குன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி வந்துட்டு பொதுவாகவே ஒவ்வொரு ஹவுசஸும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீடுகள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு கரெக்டா வந்துட்டு சுட்ட செங்கல்லாலதான் கட்டப்பட்டு நிறைய சுட்ட செங்கல்களாக கட்டப்பட்டு. அதுல பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு பொதுவா கோர்ட்யார்டு, பிரைவேட் வெல்ஸ், ஈவன் கிச்சன், பாத்திங் பிளாட்ஃபார்ம் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. சோ அது மட்டும் கிடையாது, ஹவுஸோட சைஸஸ் வந்துட்டு ஒவ்வொன்றும் வேற மாதிரி இருந்திருக்கு. சோ இதனால சில இடங்கள்ல சிங்கிள் ரூம் ஹவுசஸ் இருந்திருக்கு, சில இடங்கள்ல வந்துட்டு 3 BHK எல்லாம் இருந்திருக்கு. இது மூலமா நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா சோசியல் ஸ்ட்ராட்டிபிகேஷன் இருந்துச்சு நமக்கு தெரிய வருது. அது மட்டும் கிடையாது, ஃப்ளோர்ஸ் வந்துட்டு மோர் தென் 1 floor. ஏன்னா வந்துட்டு அடுக்குமாடி வீடுலாம் அன்னைக்கு வாழ்ந்து வந்துருக்கலாம். ஆனா இன்னைக்கு அடுக்குமாடி கட்டடம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு கனவா இருக்கு. அடுத்து ட்ரைனேஜ் சிஸ்டம் நான் ஏற்கனவே சொன்னது, அன்னைக்கு நிலைமைக்கு சானிடேஷனுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த
ஒரு சிவிலைசேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு எதுவுமே கிடையாது. நம்ம தான் வந்துட்டு சானிடேஷனுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த ஒரு சிவிலைசேஷனா இருந்திருக்கிறோம். ஸோ அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒவ்வொரு வீடும், எவ்ரி ஹவுஸ் has drained connected to the street அப்படின்னு நமக்கு தெரியும். ஒவ்வொரு வீட்லயும் ட்ரைனேஜ் கனெக்ஷன் இருக்கு. அது மட்டும் கிடையாது, கவர்டு வித் பிரிக் ஆர் ஸ்டோன் ஸ்லாப். ஏன்னா ட்ரைனேஜ் வந்துட்டு பிரிக் இல்லாட்டி ஸ்டோன் ஸ்லாப் வச்சு மூடி வச்சிருக்காங்க. அங்கங்க மேன் ஹோல் இருந்துருக்கு. ஏன்னா வந்து சப்போஸ் இந்த தெருவில் வந்துட்டு ஒரு ட்ரைனேஜ் போகுதுன்னா அதை கிளீன் பண்றதுக்கு அங்கங்க மேன் ஹோல் வச்சிருக்காங்க. இது மூலமா நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு ரெகுலர் இன்டர்வல்ல முனிசிபாலிட்டி வந்து கிளீன் பண்ணியிருக்காங்க நமக்கு தெரிய வருது. we don't know what type of municipality was there in those time, but man hole இருந்திருக்குன்றது நமக்கு தெரிய வருது. அது மட்டும் கிடையாது, ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு பப்ளிக் சானிடேஷன் ரொம்ப பெட்டரா ஒரு சொபிஸ்டிகேட்டட் பப்ளிக் சானிடேஷன் இருக்கு. பட் எனிஹோ மேன் ஹோல் இருந்ததை வச்சு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வந்துட்டு அன்னைக்கு சொசைட்டியினுடைய ஏற்றத்தாழ்வு இருந்துக்கலாம் நமக்கு தெரிய வருது. இப்போ நோட்டபிள் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா கிரேட் பார்த்து ஒரு நோட்டபிள் ஸ்ட்ரக்சர் தான் இது எல்லாமே. நோட்டபிள் ஸ்ட்ரக்சர் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு வெஸ்ட்ல கூட சிட்டாடல பார்க்கறது, ஈவன் கிரானரியா இருக்கட்டும், வேர் ஹவுசஸா இருக்கட்டும், ஈவன் டாக் யார்டா இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம பார்க்கணும். கிரானரி அப்படிங்கிறது வந்துட்டு எங்கெங்க பார்க்க முடியும் பாருங்க. இதெல்லாம் சிவில் சர்வீஸ்ல கேட்டிருக்கான். ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, லோத்தல், இந்த இடத்துல கிரானரி இருக்கு. இந்த கிரானரி எதுக்காக அப்படின்னா அப்பப்போ ஃபிளட் வரும், தானியங்கள் இல்லாம போயிடக்கூடாது, அதனால பாதுகாத்து வச்சுருக்காரு. கிரானரி நம்ம மேல ஊற்றி வச்சா அடிச்சு போகுது. இதே தரையில நம்ம ப்ராப்பரா சேவ் பண்ணி வச்சுருந்தா அதனால ப்ராப்பரா தரையை இது பண்ணிட்டு அதுவும் கெட்டு போகாத அளவுக்கு எல்லாமே ப்ராப்பரா ரெடி பண்ணி கிரானரி வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் மாதிரி கடையை வச்சு ஒரு பிளாஸ்டிக் மாதிரி போட்டு அன்னைக்கே பாத்தீங்க அப்படின்னா வேப்பல இந்த மாதிரி பொருட்களை வச்சு என்ன பண்ணிருக்கோம், கெட்டு போகாத அளவுக்கு டெர்மைட்ஸ் தாக்காத அளவுக்கு வச்சுருந்துருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வேர் ஹவுஸ். வேர் ஹவுஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வேர் ஹவுஸ்ன்றது வந்துட்டு இதே மாதிரி இப்ப கிரானைட் மாதிரியே தான் வேர் ஹவுஸ், அதுவும் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டாக்யார்ட். டாக்யார்ட் லோத்தல் நமக்கு தெரியும். ஸோ லோத்தல் இருந்துச்சுன்னு தெரியும். இது பர்டிகுலரா பாத்தீங்கன்னா வந்துட்டு கார்கோ ஹேண்ட்லிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு தெரிய வருது. இது மேஜர் ட்ரேடிங் ஹப்பா இந்த பிளேஸ் இருந்துச்சு நமக்கு தெரிய வருது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சரை பொறுத்தளவுல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். மொஹஞ்சதாரோல சரி, மொஹஞ்சதாரோல வந்துட்டு என்ன கிடைக்குது அப்படின்னா காட்டன் பத்தின கிடைக்குது. காட்டனுடைய ஃப்ராக் சின்ன சின்ன இது கிடைச்சிருக்கு. இதே மாதிரி பாத்தீங்கன்னா ரைஸ், வீட், ரைஸ், வீட், இதுக்கான சின்ன சின்ன பொருட்கள் இருந்தது நமக்கு தெரிய வருது. அதனால வந்துட்டு நமக்கு என்னதுன்னா அக்ரிகல்ச்சர் ரொம்ப நல்லா இருந்திருக்குன்னு நமக்கு தெரிய வருது. மோரோவர் பாத்தீங்கன்னா இந்த இண்டஸ் பகுதியில பாத்தீங்கன்னா அலுமினியம் சாயில் ரொம்ப நல்லா இருந்ததுனால அக்ரிகல்ச்சர் நல்லா பண்ணியிருப்பாங்கன்னு தெரிய வருது. இந்த அக்ரிகல்ச்சர் நல்லா இருந்தா மட்டும்தான் ஒரு சஸ்டைன்டு அர்பன் லைஃப்ன்றது பாசிபிள்ன்றது நமக்கு புரிய வருது. ஸோ கிராப்ஸ் கல்டிவேட் பண்ணிருக்காங்க. என்னென்ன கிராப் கல்டிவேட் பண்ணிருக்காங்க பாருங்க. வீட், பார்லி, லென்டில், சிறுதானியங்கள், சிக்பி, சீசன், மில்லட்ஸ் நிறைய, மஸ்டர்டு, அதே மாதிரி பிளாக்ஸீடு, பீஸ், கிரீன் கிராம், காட்டன் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர் பாருங்க, ரைஸோட ஹஸ்க் எங்க கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. லோத்தல் ராம்பூர்ல கண்டுச்சிருக்காங்க. ராம்பூர் அப்படின்னு குஜராத்ல. இப்ப லோத்தலுக்கு நேரம் அப்படியே கீழே இறங்கிவாங்க. இப்ப லோத்தலுக்கு ஒரு ஓரத்துக்கு கீழே குஜராத்துடைய ஒரு கப்பு சாஸ் கப் மாதிரி இருக்க தீபகற்ப இருக்கு இல்லைங்களா, அதுக்கு கீழே நீங்க தொட்டீங்கன்னா அதுதான் ராம்பூர் அப்படிங்கிற ஒரு பகுதி. ஸோ அது மட்டும் கிடையாது, இவங்க டபுள் கிராப்பிங் சிஸ்டம் ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஸோ என்னென்ன ராபி, கேரிஃப் இந்த 2 கிராப்பிங் பேட்டர்னும் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து மழை காலம் பண்ணியிருக்காங்க. இதை தண்ணி குளிர்காலத்துலயும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கிராப்பிங் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு பிளஃப் ஃபீல்டு நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. பிளஃப் ஃபீல்டு நம்ம எங்க கண்டுபிடிச்சோம், ஸோ காலிபங்கல்ல கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி டெரகோட்டா வந்துட்டு நம்ம என்ன டெரகோட்டா பிளஃப் எங்க கண்டுபிடிச்சிருக்கோம், பனவழியில கண்டுபிடிச்சோம். அது மட்டும் கிடையாது, இந்த இரிகேஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா போத் கேனல் இரிகேஷன் அண்ட் வெல் இரிகேஷன் ரெண்டுமே பண்ணதான் நமக்கு சொல்றாங்க. கேனல் அண்ட் வெல் இரிகேஷன், காட்டன் கல்டிவேஷன் பண்ணதான் நமக்கு தெரிய வருது. அடுத்து அனிமல் ஹஸ்பண்ட்ரி. உங்களுக்கு நிறைய பொம்மைகள் காமிச்சோம், அது நமக்கு தெரிய வருது அவங்க அனிமலை வந்து டொமஸ்டிகேட் பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. ஸோ அதனால பேஸ்டரலிசம் அப்படின்னு ரொம்ப பெட்டரா இருந்திருக்கு. பர்டிகுலர்லி பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு பேஸ்டரலிசம் இருந்தால் மட்டும் தான் அவங்களால அக்ரிகல்ச்சர் வந்துட்டு இன்டெகிரேட்டடா பண்ண முடியும். அதனால ஷீப், கோட், கேட்டில், அன்னைக்கு இருந்த மிகப்பெரிய கேட்டில் வந்துட்டு ஜெபு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அன்னைக்கு இருந்த மிகப்பெரிய மாடுகள் காமிச்சிருப்பாங்க, அதுக்கு பேர் ஜெபு மாடுன்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ராமினென்ட்டா எல்லா சீட்ஸும் நம்மளால பார்க்க முடியுது. பிக்கு, டாக்கு எல்லாமே காமிச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, பஃபலோ, எலஃபென்ட் காமிச்சிருக்காங்க. பட் டொமஸ்டிகேட் பண்ணாங்கலாம் நமக்கு தெரியல. பட் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் வந்து நம்மளுக்கு இவங்களுக்கு எங்கேயுமே ஹார்ஸை வந்து டெபிக்ட் பண்ணவே இல்லை. எந்த சீலையும் ஹார்ஸை டெபிக்ட் பண்ணவே இல்லை. இப்ப ஹார்ஸையும் மாட்டையும் கலந்த மாதிரி வந்துட்டு ஒரு யூனிக்கான ஒரு அனிமல் இருந்துச்சு, அது ஹார்ஸ் இல்லை. ஸோ அது மட்டும் கிடையாது, இவங்க ஆல்சோ ஃபிஷ் கன்சியூம் பண்ணியிருக்கிறாங்க, பேர்ட்ஸ் கன்சியூம் பண்ணியிருக்கிறாங்க, போர் கன்சியூம் பண்ணியிருக்காங்க, டீர், கேரி ஒன்னை விடல எல்லாத்தையும் சாப்பிட்டு தான்.
கிராஃப்ட் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஷெல் ஒர்க் அப்படிங்கிறது வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. நீங்க இந்த ராமேஸ்வரம் இந்த பகுதியில் கிடைக்கிறீங்கன்னா ஷெல், அந்த இது பாத்தீங்கன்னா நாகேஸ்வர், பாலக்கோட் அங்கெல்லாம் ஷெல் கிடைச்சிருக்கு. லாப்பிஸ் லசூலி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய ஒரு பாசி. அந்த லாப்பிஸ் லசூலின்றது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா சோர்ஜு கையில கிடைச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து கர்னீலியன் பீட்ஸ், சின்ன சின்னதா கவர் பண்ணி இருக்கக்கூடிய பீட்ஸ் மணிகள், அது பாத்தீங்கன்னா லோக்கல்ல இருந்திருக்கு. அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம் மெசபடோமியாவுக்கு. ஸ்டெட்டைட்ன்றது ஒரு மெட்டீரியல். அந்த ஸ்டெட்டைட்டை வச்சு என்ன கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா சீல் பண்ணியிருக்கிறாங்க. அது எங்க கிடைச்சதுன்னா ராஜஸ்தான்ல கிடைச்சிருக்கு. காப்பர் ஸ்மெல்டிங் எங்க கிடைச்சிருந்தது ராஜஸ்தான்ல பர்டிகுலர்லி பாத்தீங்கன்னா K3 மெயின்ஸ்ல காப்பர். ஏன்னா அன்னைக்கு வந்துட்டு நம்ம என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்துட்டு அது மெட்டல் ஏஜ் தான். என்னன்னா ஏன்னா வந்துட்டு அது வந்து ஒரு காப்பர் காலம் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அது வந்துட்டு பிரான்ஸ் ஏஜ். பிரான்ஸ் அப்படிங்கிறது காப்பர் டின்னு கலந்துதான் கிடைக்கும். ஸோ அதனால வந்துட்டு பிரான்ஸ் வந்துட்டு காப்பர் அப்படிங்கிறது ராஜஸ்தான்ல இருந்து நம்ம எடுத்துக்கிட்டதா சொல்றோம். இதே வந்துட்டு டின் அப்படிங்கிறது ஆப்கானிஸ்தான் கொண்டு வரதா சொல்றோம். இப்போ கோல்டு ஆப்ஜெக்ட்ஸ் கிடைச்சிருக்கு. கோல்டுன்றது ஹிமாலயன் ரிவர் பெல்ட்ல கிடைச்சிருக்கு. ஈவன் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் வந்துட்டு கூடிய கோலார் கோல்டு ஃபீல்ட்ஸ் வந்து கிடைச்சா அன்னைக்கே பார்த்துக்கோங்க, இங்க இருந்து கிடைச்சதா சொல்றாங்க. இப்போ சில்வர் அப்படிங்கிறது ஜுவார் மைன்ஸ் ராஜஸ்தான்ல கிடைச்சிருக்கு. இதை தானே மெசபடோமியால தான் அன்னைக்கு இம்போர்ட் பண்ணிருக்கோம். பீட் மேக்கர் ஷாப் எங்க நிறைய கிடைச்சது. கண்டிப்பா வந்து சான்குதர் இண்டஸ்ட்ரியல் சிட்டி நமக்கு தெரியும். லோத்தல் வந்து ஒரு துறைமுக நகரம் குஜராத்ல இருக்கு. கண்டிப்பா அங்க வந்து பீட் மேக்கர் ஷாப் இருக்கு. ஐவரி கார்விங் வந்துட்டு அந்த கொம்புகளை வச்சு மற்ற விஷயங்கள் பண்ணக்கூடியது எல்லா இடங்களையும் கிடைச்சிருக்கிறதா நமக்கு தெரிய வருது. ஸோ இது வந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா ஹரப்பன்ஸ் வந்து ஸ்கில்டாக இருந்திருக்கிறாங்க. பர்டிகுலர்லி காப்பர்லயும் சரி பிரான்ஸ்லயும் சரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் அயன் பத்தி நமக்கு தெரிய வரல. காப்பர் டூல்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கான். சீசல், ஆக்ஸ், கோடாலி, நீடில்ஸ், ஃபிஷ் குக்கு அன்னைக்கே பண்ணியிருக்கான். ரேசர் பண்ணியிருக்கான். மிரர், வெயிட்டிங் பேன்ஸ், ஆன்டிமோனி ராடு எல்லாமே பண்ணிட்டு இருக்கான். வெப்பன்ஸ் அப்படிங்கிறது அன்னைக்கு வெப்பன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறான். யூஸ் பண்ண சொல்லக்கூடாது. ஆரோக்கியம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸ்பியர் ஹெட் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆக்ஷன் ஷெல்ட் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி டிஃபென்சிவ் பர்பஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் எந்த இடத்துலயும் ஸ்வாட் இருந்ததுக்கான நமக்கு தடயம் இல்லை. ஸ்வாட் டைரக்டா இருந்ததுக்கான தடயம் இல்லை. இதை தாண்டி ஸ்டோன் பிளேடு வந்து நிறைய இடங்கள்ல கிடைச்சிருக்கு. பர்டிகுலர்லி பாத்தீங்கன்னா வந்து எதுல பண்ணிருக்கோம், ராக் டைப் ரோரி ஷெட்னு சொல்லுவாங்க. ரோரி ஷெட் அப்படின்னு ரோரின்ற ஒரு இடத்தோட பேரு. அது மட்டும் கிடையாது, வந்து ஒரு செடிமெண்ட்ரி ராக். செடிமெண்ட்ரி அப்படிங்கிறது ரொம்ப வந்துட்டு கடைசியா வந்துட்டு மணல்லாம் மொத்தமா ரொம்ப நாள் ஒரு இடத்துல படிஞ்சு உருவாக்கக்கூடிய ஒரு மணல் டைப் தான், ஒரு பாறை டைப் தான் செடிமெண்ட்ரி படிவு பாறைன்னு சொல்லுவோம். அதுல இருந்து பண்ணப்பட்ட பிளேடு நமக்கு தெரிஞ்சுட்டு இருக்கு. அது ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணிருக்காங்க. அப்படின்னா நீங்க என்ன ஸ்டோன் பிளேடு யூஸ் பண்ணிருக்காங்க. அது வந்து ஏதாவது அறுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் பாட்டரின்றது நம்ம ஏற்கனவே சொன்னதா. ரெட் பாட்டரி வித் பிளாக் டிசைன்ஸ். ஏன்னா பாட்டரி எவல்யூஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ரெண்டு பாட்டரி வித் பிளாக் டிசைன் யூஸ் பண்ணிருக்கிறாங்க. வீல் மேட் பாட்டரி ரொம்ப ரொம்ப முக்கியம். வீல்னா என்ன வீல் சார்? ஸ்போக்கடு வீலா அன்ஸ்போக்கடு வீலா சார்? ஸ்போக்ஸ் இல்லாத ஒரு வீல் யூஸ் பண்ணிருக்கிறாங்க. இப்போ பாட்டரி நல்லா ஃபயர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகே தானே? இதை தாண்டி பிளாக் பெயிண்டிங்ஸ் நம்ம அதுல பார்க்க முடியுது. அதுல என்னென்னலாம் வளைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ என்னென்ன வளைஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு ஜார், நிறைய ஜார்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பெர்ஃபோரேட்டட் டிசைன் பண்ண ஜார்ஸ், எஸ் ஷேப்டு ஜார்ஸ், பிளேட், டிஷஸ், பவுல் எல்லாமே பண்ணிட்டு இருக்கான். இதுல என்னென்னலாம் இருந்துச்சு, டிசைன்ஸ் இருந்துச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு பைப்பல் லீவ்ஸ், ஃபிஷ் ஸ்கேல்ஸ் டிசைன், ஃபிஷ் ஸ்கேல் டிசைன்ஸ், இன்டர்செக்டிங் சர்க்கிள்ஸ், ஜிக்ஜாக் லைன்ஸ், இதை தாண்டி ஜியோமெட்ரிக் டிசைன்ஸ், ஃப்ளோரல் ஃபானல் பேட்டர்ன்ஸ், இது எல்லாமே எனக்கு வரைஞ்சிருக்காங்க. நமக்கு தெரிய வருது. So next பாருங்க, weights and measures. So அன்னைக்கே பாத்தீங்கன்னா ட்ரேட் பண்ணியிருக்கான். பொருளுக்கு வந்துட்டு weight and measures அன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்கான். ஸ்டாண்டர்ட் சிஸ்டம். இப்போ இந்த வருஷம் பாத்தீங்கன்னா வந்துட்டு சிவில் சர்வீஸ்ல பிளேஸ் வேல்யூ சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. அதாவது மேத்தமெட்டிக்ஸ்ல 0th பிளேஸ் 10th பிளேஸ் இதே மாதிரி அன்னைக்கே பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் சிஸ்டம், ஒரு பொருளை அளவுக்கான ஸ்டாண்டர்ட் சிஸ்டம் வச்சிருந்துருக்கான். அது பர்டிகுலர்லி பாத்தீங்கன்னா கியூபிக்கல் ஷர்ட் வெயிட் வச்சிருக்கேன். ஷர்ட் ஒரு வகை கல், அதுல வெயிட் மெஷர்ஸ் இருக்கா. பர்டிகுலர் பாருங்க 1:1, 2, 4, 8, 16, 32 இந்த மாதிரி வெயிட் சிஸ்டம் யூஸ் பண்ணிருக்கான்.
அது நமக்கு தெரிய வருது. அடுத்து ட்ரேடு பாத்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே தெரியும், இன்டர்னல் ட்ரேடும் பண்ணியிருந்துருக்கலாம், எக்ஸ்டர்னல் ட்ரேடும் பண்ணியிருந்துருக்கலாம், நமக்கு தெரிய வருது. ஸோ பொதுவாகவே வந்துட்டு ட்ரேட் பண்ற அளவுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அவங்க நிறைய பொம்மைகள் வச்சுட்டு இருக்காங்க, நிறைய சீல்ஸ் வச்சுருக்காங்க. அந்த சீல்ஸ் வந்துட்டு பெஸ்ட் இதுலயும் நமக்கு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா பெஸ்ட் ஏஷியான்னு பாருங்க அந்த சீல்ஸ் கிடைச்சது. இதுல நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்போ டொமஸ்டிக் ட்ரேட், ஃபாரின் ட்ரேட் ரெண்டு இருக்கு. இப்போ டொமஸ்டிக் ட்ரேட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வந்துட்டு காப்பர் வந்துட்டு ராஜஸ்தான்ல எடுத்துக்கிட்டாங்க, கோல்டு வந்து கர்நாடகால இருந்து எடுத்துக்கிட்டாங்க, ஹிமாலயால இருந்து எடுத்துக்கிட்டாங்க. இதே ஷீஷெல்ஸ், அந்த ஷெல்லுன்னு சொல்லக்கூடிய கடல்ல இருந்து கிடைக்கிறது, அது எல்லாமே குஜராத் கோஸ்ட்ல இருந்து கிடைச்சிருக்கு. லாபிஸ் லசூலின்னு சொல்லக்கூடிய இந்த நீலக்கல்ல இருந்து ஆப்கானிஸ்தான் இருந்து கிடைச்சிருக்கு. இதை தாண்டி ஜேடு இதெல்லாமே சங்கலேஷ்ல இருந்து கிடைச்சிருக்கு. அப்புறம் வந்துட்டு சால்சிடோனி, கர்னீலியன்றது வெஸ்ட் இந்தியால இருந்து கிடைச்சிருக்கு. டிம்பர் பாத்தீங்கன்னா ஜம்முல இருந்து எடுத்துட்டு இருக்காங்க. சோ இதுல இருந்து நம்ம என்ன தெரியும், ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஃபாரின் ட்ரேட் அப்படிங்கிறது வந்துட்டு ஹரப்பனுடைய ஆர்டிஃபேக்ட்ஸ், பர்டிகுலர் இந்த கைவினை பொருட்கள் எல்லாமே அமைச்சிருக்கிறோம். சீலு, பீட்ஸ்ன்றது அந்த மணிகள், டைஸ், இது எல்லாத்தையும் அமைச்சிருக்கிறோம். இது எல்லாமே சுமேரியன் சிட்டிஸ்ல நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. ஈரான், ஈராக், பஹ்ரைன், ஓமன் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு மெசபடோமியால வந்துட்டு பர்டிகுலர்லி பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் இன்ஸ்கிரிப்ஷன் மெசபடோமியா, அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா மெலுகா அப்படிங்கிறது எதை மீன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு இண்டஸ் ரீஜனை மீன் பண்ணியிருக்காங்க, நமக்கு தெரிய வருது மெலுகான்றது. அடுத்து மெசபடோமியால வந்துட்டு நம்ம பாத்தீங்கன்னா வந்துட்டு காப்பர், கர்னீலியன், ஐவோரி, ஷெல் எல்லாமே நம்ம வந்துட்டு என்ன இங்க இருந்து அனுப்பிச்சிருக்கோம். என்னென்ன அனுப்பிச்சிருக்கிறோம், காப்பர், கர்னீலியன்றது வந்து ஜஸ்ட் பாசி டைப் தான். ஐவோரி, ஷெல், லாபிஸ் லசூலி, பியல்ஸ், எபோனி இது எல்லாமே அனுப்பிச்சிருக்கிறோம். இதை தாண்டி பாத்தீங்கன்னா கார்மெண்ட்ஸ், ஊலு, பர்ஃபியூம்ஸ், லெதர் ப்ராடக்ட்ஸ், சில்வரு, இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா இங்க இருந்து அனுப்பிச்சிருக்கிறோம், நமக்கு தெரிய வருது. ஸோ இதுதான் வந்துட்டு ட்ரேட் ஆஸ்பெக்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சீல்ஸ் நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிறோம், கிட்டத்தட்ட 2000 சீல்ஸ்க்கு மேல நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஹரப்பன் சீல்ஸ். ஆனா அதுல எழுதப்பட்ட ஒரு விஷயத்த கூட அவர் என்ன சொல்ல வரான்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியல. டெக்ஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 டெக்ஸ்ட் நம்மளால வந்துட்டு புரிஞ்சுக்க முடியுது. இந்த சீல்ஸ் எல்லாமே எதுல இருந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஸ்டெட்டைட்ல பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டெட்டைட் ஒரு மெட்டீரியல், அதுல பண்ணியிருக்கிறாங்க. காப்பர்ல பண்ணியிருக்கிறாங்க, டெரகோட்டால பண்ணியிருக்கிறாங்க, ஈவன் ஐவரி கூட பண்ணியிருக்கிறாங்க. ஜென்ரலா வந்து சீல்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ஷேப்ல இருந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த சீல்ஸ் மூலமா நமக்கு வந்துட்டு ஒண்ணு டிரான்ஸ்போர்ட் பர்பஸ்க்கு, இன்னொன்று வந்துட்டு எஜுகேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணனா அவங்க சொல்றாங்க. ஸோ இதுல மோஸ்ட் பாப்புலர் சீல் யாருன்னா பசுபதி சீல். ஸோ இதைத்தான் என்ன சொன்னோம், புரோட்டோ சிவா அப்படின்றோம். பசுபதினா என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஹார்டு மேல் டேட்டு, கொம்பு வச்ச மேல் டேட்டு வித் 3 ஹெட்ஸ் அப்படின்றோம். சீட்டட் யோகி போஸ்டர் நம்ம ஏற்கனவே சொன்னோம். சரௌண்டட் பை 4 அனிமல்ஸ். அது என்னென்னு பாருங்க, எலஃபண்ட், டைகர், ரினோசரஸ், பஃபலோ. இந்த 4 அனிமல் வந்தப்போ அந்த மனுஷன் உட்காந்துட்டே இருக்கிறாரு. ஸோ அந்த 4 அனிமல் சப்மிசிவா இருக்கு, வந்து வணங்கிட்டு போயிருக்கிற மாதிரி தான் நமக்கு ஸ்காலர் சொல்றாங்க. அதனால இது வந்துட்டு என்ன சொன்னா பசுபதி மகாதேவா இருந்திருக்கலாம் அப்படின்றாங்க. அப்படின்னா வந்துட்டு பசுபதி மகாத பக்கத்துல பசு இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. இருந்தது யாரு, எலஃபண்ட், டைகர், ரினோசரஸ், பஃபலோ. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ அனிமல் ரெப்ரஸன்டேஷன் மெயினா என்ன இருக்குன்னா ஜெபு புல் இருக்கு. இதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா ஹம்ப்டு புல், ஹம்ப்டு கேட்டல்ஸ் இருக்கு, ரினோசரஸ் இருக்கு, எலஃபண்ட் இருக்கு, டைகரும் இருக்கு. ஸோ நம்மளுக்கு எந்த இடத்துலையும் பார்த்தா ஹார்ஸ் அப்படிங்கிறது வந்து எங்கேயுமே ஹரப்பன் சீல்ஸ் சொல்லப்படலை அப்படின்னு நமக்கு தெரியும். பட் ஹார்ஸ் எலும்புகள் கிடைச்சிருக்கு. ஹரப்பன் இதுல வந்து ஹார்ஸ் பத்தி சொல்லலை. இந்த ஸ்கிரிப்டை பொறுத்த அளவுல, ஹரப்பன் ஸ்கிரிப்டை பொறுத்த அளவுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஹரப்பன் ஸ்கிரிப்டை பொறுத்தளவுல கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 400 சயின்ஸ்க்கு மேல இருக்கு, சின்ன சின்ன இது இருக்கு. இதுல லாங்கஸ்ட் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது வந்துட்டு பாத்தீங்கன்னா என்னன்னா குறியீடுகள் தான். சைன்ன்றது குறியீடுகள் தான். இது வந்துட்டு சித்திர வடிவங்கள்னு சொல்லுவோம். அதை இப்போ வரைக்கும் யாருனாலுமே சொல்ல முடியல. 400 சயின்ஸ். இதுல லாங்கஸ்ட் ஸ்கிரிப்ட் 26 இமேஜ் இருந்திருக்க மாதிரி ஒரு சைன். இது பொதுவாகவே வந்துட்டு எழுதுனது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு லெஃப்ட்ல இருந்துட்டு ரைட்ல தான் எழுதிருக்கும். இன்னைக்கு நம்ம மாடர்ன் டைம் எப்படி எழுதுறோமோ அதே மாதிரி தான் எழுதிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஏதோ ஒரு திராவிடியன் லாங்குவேஜஸ்க்கு இருக்கு ஏதோ சந்தேகம் இருக்கு, ஐ மீன் கனெக்ஷன் இருக்கு அப்படின்றதுதான் நம்மளுடைய ஹிஸ்டரி ஐராவதம் மகாதேவன் சொல்றாரு. அடுத்து சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இல்ல இது வந்துட்டு பிராகியா இருக்கலாம்னு சில பேர் சொல்றாங்க. பட் எது எப்படியும் இன்னைக்கு வரைக்கும் இந்த ஸ்கிரிப்டை வந்துட்டு புரிஞ்சு டெசிபர் பண்ணி எக்ஸாக்ட் இதுதான் சொல்லணும்னு எதுவுமே இல்லை. இப்ப லாஸ்ட் இயர் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா இதை ஏஐ மூலமா படிக்கிறதுக்கு ஃபண்டு ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இதை படிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சோசியல் ஸ்ட்ரக்சர்.
சொசைட்டில பாத்தீங்கன்னா பலதரப்பட்ட மக்கள் வாழ்ந்துருக்கிறாங்க. இப்ப எடுத்துக்காட்டுக்கு பிரீஸ்டா இருக்கட்டும், வாரியர்ஸா இருக்கட்டும், பெசான்ஸா இருக்கட்டும், ட்ரேடர்ஸா இருக்கட்டும், ஆர்டிசன்ஸா இருக்கட்டும், எல்லாருமே வாழ்ந்துருக்கிறாங்க. கோர்டிசன், கோல்ட் ஸ்மித்ஸ், பாட்டர்ஸ் எல்லாமே வாழ்ந்துருக்கிறாங்க சொசைட்டியை பொறுத்தளவுல. சரி, நெக்ஸ்ட் பாருங்க, இதெல்லாம் எப்படி சார் புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களோட வீடுகளுடைய சைஸை வச்சு நம்மளால இந்த சோசியல் ஸ்ட்ராட்டிபிகேஷன் இருந்துச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு தெரிய வருது. இதை தாண்டி இந்த சொசைட்டியை பொறுத்தளவுல வந்துட்டு இது மேட்ரியார்ச்சிக்கல் சொசைட்டியா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா நிறைய டெரகோட்டா ஃபீமேல் ஃபிகரிங்ஸ் கிடைச்சிருக்கு, மேல் ஃபிகரிங்ஸ் கிடைச்சிருக்காங்க, நிறைய ஃபீமேல் ஃபிகரிங்ஸ் பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா மதர் காட்டஸ் கிடைச்சிருக்கு. ஒரு அம்மா வந்து ரொம்ப சாஷ்டமா ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து அமைதியா வணங்கிட்டு இருக்காங்க. பக்கத்துல எந்த மிருகங்களும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணல. ஒருவேளை வந்து வீடோன்னு எதை வந்து துர்கா அம்மாவுடைய ப்ரீவியஸ் ஃபார்மா என்னன்னு தெரியல. ஸோ மதர் காட்டஸ் நிறைய கிடைச்சிருக்கு. ட்ரெஸ்ஸை பொறுத்தளவுல போத் மென் அண்ட் விமென் ரெண்டு பேருமே காட்டன் வியர் பண்ணி இருக்கிறாங்க. உள்ளன் கார்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி இருக்கிறாங்க. உள்ளன் கார்மெண்ட்ஸ் அன்னைக்கு யூஸ் பண்ணி இருக்கிறாங்க. ஓகே, பொதுவாகவே மேன் அப்படிங்கிறது வந்துட்டு லோவர் பாடி பண்ணி இருக்கிறாரு. ஷட்டலான ஷவல் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஷோல்டர்ல போட்டுருந்துருக்காங்க. அதே மாதிரி விமென் பாத்தீங்கன்னா ஸ்கிட் மாதிரி வந்துட்டு லோவர் கார்மெண்ட் போட்டுருந்துருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த பீஸ் ஆஃப் மூவன் கிளவுத் வந்துட்டு போட்டுட்டு நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இதை பார்த்து மோஞ்சதரோலையும் பார்க்க முடியுது. ஸோ ஆர்னமெண்ட்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு நிறைய ஆர்னமெண்ட்ஸ். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா டான்சிங்ல நெக்லஸ் போட்டுருந்தாங்க, ஆம்லெட்ஸ் கையில போட்டுருக்காங்க, இயரிங் போட்டுருக்காங்க, நோஸ் ரிங் போட்டுருக்காங்க, பேங்கிள்ஸ் போட்டுருக்காங்க, அதே மாதிரி பேஸ்லெட் போட்டுருக்காங்க, ஃபிங்கர் ரிங். இது எல்லாமே நல்லா புரிஞ்சுக்கணும். போத் மென் அண்ட் விமென் ரெண்டு பேருமே போட்டு இருக்கிறாங்க. ரிச் பீப்புள் பொதுவாக கோல்டு, சில்வர், செமி ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணிருக்கலாம். ஓகே, பூவர் பீப்புள் வந்துட்டு டெரகோட்டாலையும் போன்லையும் காப்பர்லையும் யூஸ் பண்ணிருக்கலாம், போன்லையும் போட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த டான்சிங் கேர்ள்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. டான்சிங் கேர்ளை பார்த்தப்ப நம்மளுக்கு நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த பேங்கிள்ஸ் வந்துட்டு அப் டு அப்பர் ஆர்ம் வரைக்கும் போட்டிருக்காங்க, நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ வந்துட்டு பொதுவாகவே வந்துட்டு ஹேர் ட்ரெஸ்ஸிங் அப்படிங்கிறது வந்துட்டு போத் மென் அண்ட் விமென் ரெண்டு பேருமே வந்து ப்ராப்பரா ஹேர் வச்சிருந்துருக்காங்கிறது நமக்கு வந்துட்டு என்ன தெரிய வருது, டெரகோட்டா ஃபிகரிங்ஸ்ல நமக்கு தெரிய வருது. நெக்ஸ்ட் ரிலீஜியனை பொறுத்தளவுல நேச்சரை வணங்கி இருந்திருக்கிறாங்க. பர்டிகுலர் நிறைய இடங்கள்ல பைப்பற்றியினுடைய இது கிடைச்சிருக்கு. பைப்பற்றிய வரைஞ்சி வச்சிருக்காங்க, ரிவரை வரைஞ்சி வணங்கியிருக்கிறாங்க, அனிமலை வணங்கி இருந்திருக்கிறாங்க. இதை நம்ம என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து அனிமிசம் அப்படின்னு. அனிமிசம்னா என்ன சார் அப்படின்னா வந்துட்டு பொதுவாகவே ட்ரீஸை கல்களை வணங்கக்கூடிய ஒரு முறை. இப்ப நம்மளே இருக்கிறோம், கருப்பசாமின்னு சொல்லிட்டு கல்லை வச்சு வணங்குறோம். இந்த அனிமிசம் கல்ச்சர், இந்த அனிமிசம் கல்ச்சர் எங்க இருந்து இருக்கு அப்படின்னா சவுத் இந்தியால இருந்து போனதான். உண்மையா சொல்லப்போனா சார் இந்தியா ஃபுல்லா வணங்குறாங்களே சார் அப்படின்னா இந்தியா ஃபுல்லாவே பக்திக்கு சொல்லித்தந்தே நம்ம தான். நல்லா புரிஞ்சுக்கணும். போத் சைவிசம் அதே மாதிரி வைஷ்ணவிசம். ஓகே, ரெண்டுமே பக்தின்ற கல்ச்சர் வந்துட்டு 7ஆம் நூற்றாண்டுல சைவிசம் கேரளால இருந்து தான் கிளம்பி போச்சு. கேரளா, தேனி இங்க இருந்தா வந்துட்டு கிளம்பி போச்சு. ஏன்னா வந்துட்டு தேனிக்கு பக்கத்துலதான் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு காலடிக்கு ஒரு இடம், இங்க இருந்து கிளம்பி போச்சு. இதே மாதிரி வைஷ்ணவிசம் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு எங்க இருந்து போச்சு அப்படின்னா வந்துட்டு நார்த் தமிழ்நாடுல இருந்து கிளம்பி போச்சு. ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டு மதர் காட்டஸ் வணங்கி இருந்திருக்கிறாங்க. நிறைய ஃபீமேல் ஃபிகர்ஸ் கிடைச்சது. அதே மாதிரி மேல் டெய்லி புரோட்டோ சிவாவை வணங்கியிருக்காங்கன்னு தெரிய வருது. ஃபயர் ஒர்ஷிப் நம்ம பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வருது. ஏன் அப்படின்னா வந்து காளிபங்கன்லாம் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஆஷ் அனிமல் போன்ஸ் கிடைச்சிருக்கு. இதை வச்சு ஏன்னா ஃபயர் ஆல்டர் வித் பிட்ஸ், ஃபயர் ஆல்டர் நமக்கு ஓம குண்டலம் பார்த்துருக்கோம், ஒரு குழி போட்டு அதுக்குள்ள வந்துட்டு ஆஷ் அனிமல் போன்ஸ் கிடைச்சிருக்கு. இது வந்து எங்க கிடைச்சிருக்குன்னா காளிபங்கன்லையும் லோத்தர்லையும். அதனால வந்துட்டு இது வந்து மோஜதோ ஹரப்பால கிடைக்கலாட்டியும் கூட இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா அவங்களுக்கு ஒரு சடங்கு இருந்திருக்கு. அந்த சடங்குல பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த நம்பிக்கைகள் இருந்துருக்கு. ஸோ அதனால வந்து ஃபயர் ஒர்ஷிப் இருந்திருக்கு நமக்கு தெரிய வருது. சில ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா லிங்கா ஒர்ஷிப், யோனி ஒர்ஷிப் இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ லிங்கா ஒர்ஷிப் வந்து ஃபர்டிலிட்டி கார்டு, குழந்தை வேணுன்றது. ஸோ ஃபர்டிலிட்டி அப்படி லிங்காவே அப்படின்றது பாத்தீங்கன்னா வந்துட்டு மேலினுடைய ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் தான் வந்து லிங்கா ஒர்ஷிப் அப்படின்றது. இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா யோனி ஒர்ஷிப் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்துட்டு காமாக்கியா டெம்பிள் அப்படின்னு இருக்கு. காமாக்கியா டெம்பிள் உங்களுக்கு தெரியும், அஸ்ஸாம்ல இருக்கு. இந்த காமாக்கியா டெம்பிள் பாத்தீங்கன்னா யோனி ஒர்ஷிப் தான். இந்த ரெண்டு ஒர்ஷிப்பும் இங்க இருந்து போனதான் நம்ம நம்புறோம். அதை இவங்க வணங்கி இருந்திருக்கிறாங்க தெரிய வருது. இதை தாண்டி பாத்தீங்கன்னா ட்ரீ அண்ட் அனிமல் ஒர்ஷிப்பும் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பரியல் பிராக்டிசஸ் பொறுத்தளவுல பாத்தீங்க அப்படின்னா பரியல் பிராக்டிசஸ் பொறுத்தளவுல
பொதுவாகவே வந்துட்டு இறந்தவங்களை பரி பண்ணக்கூடிய வழக்கம் இவங்களுக்கு இருந்திருக்கு. பொதுவாகவே நார்த் சவுத்லாம் பரி பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெட்டு பார்த்தீங்கன்னா நார்த்ல இருந்திருக்கு, கால் பார்த்தீங்கன்னா சவுத்துல இருந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, முகத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கமா பார்த்து திருப்பி விடுவாங்க. ஏன் திருப்பி விடுறாங்க அப்படின்னா வந்துட்டு மறுபிறப்பு இருக்கிற பர்பஸ்க்காக திருப்பி விட்டுருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இப்ப நீங்க புதைக்கிறப்ப பாத்தீங்கன்னா கிரே பூட்ஸ் அப்படிங்கிறது உள்ள வச்சிருக்கிறாங்க. கிரே பூட்ஸ் பர்டிகுலர் பாட்டுல என்னென்ன வச்சிருந்துருக்காங்க, ஆர்னமெண்ட்ஸ், ஈவன் வந்துட்டு காப்பர் மிரர் அவரை பாத்துக்கிறதுக்கு, பீட்ஸ், பேங்கிள்ஸ் இதெல்லாம் வச்சுதான் புதைச்சிருந்துருக்காங்க. எதுக்காகனா அடுத்த பிறப்புல இதெல்லாம் யூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டுக்காக யூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, லோக்கல்ல பாத்தீங்கன்னா 3 டபுள் பரியல் இருக்குது உங்களுக்கு தெரியும். இப்ப ரீசெண்டா கண்டுபிடிச்சிருக்க ரொம்ப ரொம்ப முக்கியம், இது ரீசெண்டா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா இது வந்து சதி இருந்துச்சா இல்லையா நமக்கு தெரிய வரல. பட் வந்துட்டு ஒரு இறந்த மேல் கூட ஃபீமேலும் டூகெதர் 2 பேரும் கை கோத்த மாதிரி தான் கண்டுபிடிச்சாங்க இப்ப சமீபத்தில் ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி. ஸோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு காலிபங்கன்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சிம்பாலிக் பரியல் நடந்திருக்கு. பட் நோ ஸ்பிளிட்டிங்ஸ். சப்போஸ் ஒருத்தவங்க இல்லை அப்படின்னா அவங்கள பரியல் பண்றது. சரிங்களா? சோ நெக்ஸ்ட் இல்ல அப்படின்னு தெரிய வருது. பட் இவங்க இல்லன்றத வந்துட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வந்துட்டு இந்த மாதிரி ஒருத்தவங்க இருந்தாங்க அப்படின்றது வந்துட்டு நம்ம தெரியும். எப்ப இவங்க எல்லாமே பண்ணி என்ன பண்ணிருக்காங்கன்னா டாக்குமெண்ட் பண்ணிருக்காங்க எல்லாத்தையுமே. அதுக்காக நடந்தது நமக்கு தெரிய வருது. அடுத்து ஆர்ட் கிராஃப்டை பொறுத்தளவு வந்துட்டு நமக்கு தெரியும். ஸ்கல்ப்சர் பொறுத்தவரை பிரீஸ்ட் கிங் நமக்கு தெரிய வருது. பிரீஸ்ட் கிங்ன்றது யாருன்னா ஒரு ஒரு மனுஷன், நீங்க கடைசியோட இமேஜ் பாத்தீங்க இல்லையா, அவர் வந்து பாத்தீங்கன்னா எலாங்கேட்டட் ஐஸ் வச்சுட்டு, ஒரு லார்ஜ் நோஸ் வச்சுட்டு, ஒரு யோகி போஸ்டர்ல அப்படியே சாந்தமா முடிச்சுட்டு இருந்தாருங்களா, அவர் தான் பிரீஸ்ட் கிங். இது வந்து ஸ்டெட்டைட்ல பண்ணிட்டு இருக்கிறாங்க மொஹஞ்சதாரோல. அவர் என்ன ஒரு பியர்டு மேன் தான். ஐ வந்து ஆஃப் க்ளோஸ்டா இருக்கு, மெடிடேட்டிவ் போஸ்டர்ல இருக்கிறாரு. லெஃப்ட் ஷோல்டர்ல ஷவல் போட்டிருக்காரு. இது எல்லாமே பிரீஸ்ட் கிங் நமக்கு தெரியும் மொஹஞ்சதாரோல கிடைச்சது. நெக்ஸ்ட் டான்சிங்கல், ஒரு பிரான்ஸ் பிகரிங் மொஹஞ்சதாரோல கிடைச்சது. இது வந்து பாக்குறதுக்கு வந்துட்டு ஏன்னா அன்னைக்கு வந்து ட்ரெஸ் அவங்களுக்கு போட்டு காமிக்கல, பட் வந்துட்டு ஒரு நேக்கடு ஃபீமேல் ஃபிகரிங்ஸ் தான் நமக்கு வந்துட்டு இருந்ததா காமிச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டோன் ஸ்கல்ப்சர்ஸ் நிறைய கிடைச்சிருக்கு. ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, தோலாவிரா எல்லா இடத்துலயும். டெரகோட்டா ஃபிகரிங்ஸ் வந்து எல்லா இடத்துலயுமே கிடைச்சிருக்கு நமக்கு தெரிய வரும். பாட்டரி ஆர்ட், நான் பாட்டரி ஆர்ட் என்ன சொல்லிட்டேன், ரெட் பாட்டரி வித் பிளாக் டிசைன் சொல்லிட்டேன். இதுல வந்துட்டு பிளாக் டிசைன்ஸ் வந்து என்னென்ன பண்ணீங்க, பைப்பர் லீவ்ஸ் வரைஞ்சிருக்கிறாங்க, ஃபிஷ் ஸ்கேல்ஸ் வரைஞ்சிருந்திருக்காங்க, இன்டர்செக்டிங் சர்க்கிள்ஸ் வரைஞ்சிருக்கிறாங்க, ஜிக் ஜாக் லைன்ஸ், ஜியோமெட்ரிக் பேட்டர்ன்ஸ், இது எல்லாமே நம்மளுக்கு இருந்தது வந்துட்டு புரிஞ்சுக்க முடியுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அம்யூஸ்மெண்ட்னா பொழுதுபோக்குக்கு ஏதாவது பண்ணியிருந்திருக்கிறாங்க, கண்டிப்பா பண்ணியிருந்திருக்கிறாங்க. டாய் கார்ட், ரேட்டில்ஸ், வீல்ஸ், மார்பிள்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு தெரிய வரப்ப வந்து என்ன தெரிய வருது, ஈவன் டைஸ் நமக்கு தெரிய வருது. ஸோ இது மூலமா வந்துட்டு அவங்க பொழுதுபோக்கு விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு தெரிய வருது. நெக்ஸ்ட் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ். பாலிட்டியை பொறுத்தளவு நமக்கு கவர்னன்ஸை பொறுத்தளவுல ஏதோ ட்ரேட் பண்ண ஒரு கமிட்டி ரூல் பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வருது. மற்றபடி மொனார்கி இருந்ததுக்கான நமக்கு தெரிய வரல. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஒண்ணு தியோக்ராட்டிக் கிங்ஸ் இருந்த மாதிரி. ஏன்னா வந்துட்டு அவர் நம்ம ஏற்கனவே பார்த்தா ஒருத்தர் வந்துட்டு ஒரு அமைதியா ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறார், அதான் தியானம் பண்ண மாதிரி இருக்கிறாரு. ஒருவேளை தியோக்ராட்டிக் பிரீஸ்ட் கிங் இருந்துக்கலாமோ அப்படின்னு நம்புறாங்க. ஓகே தானே? மெர்ச்சன்ட் இல்லாட்டி செக்யூலர் அப்படிங்கிறது இருக்கலாமான்னு ஒரு டவுட். எப்பவுமே பிரீஸ்ட் கிங் ரூல் பண்ணியிருக்கலாம், மெர்ச்சன்ட் கிங்ஸ் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு அது வந்துட்டு ஒரு இதாதான் இருந்திருக்கு. எது எப்படி அந்த பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு பொதுவாகவே சிட்டாடல் ஏரியால தான் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இங்கதான் லார்ஜ் ரெசிடென்சியல் ஸ்ட்ரக்சர் இருக்கு, அங்கிருந்துதான் எல்லாத்தையும் பண்ணிருக்காங்கன்னு நமக்கு தெரிய வருது. ஒட்டு மொத்தமா நீங்க பாக்குறப்ப இவ்வளவு வாஸ்ட் ஜியோகிராபிக்கல் ஏரியா. ஏன்னா வந்து நீங்க பார்க்கக்கூடிய சிட்டி வந்து ரொம்ப பெருசு. மொஹஞ்சதாரோன்றது வந்துட்டு 500 ஏக்கர். யோசிச்சு பாருங்க, 500 ஏக்கர்னா ஒரு சிட்டி 500 ஏக்கர் தான் எங்க போறது சொல்ல புரியுதுங்களா? 500 ஏக்கர் ஒரு சிட்டி. சோ அப்படின்னா வந்துட்டு இந்த சிட்டி வந்து ரோம் காட்டிலே ரொம்ப பெருசு, ஈவன் வந்துட்டு வாட்டிகன் சிட்டி காட்டிலே ரொம்ப பெருசு. இவ்வளவு பெரிய சிட்டியை ரூல் பண்ணா கண்டிப்பா ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டின்றது வந்து இருந்தது நமக்கு தெரிய வருது. இது மட்டும் கிடையாது, லேபர் மொபிலைசேஷன் ரொம்ப ப்ராப்பரா இருந்தா மட்டும்தான் பப்ளிக் ஒர்க்ஸ்ல ரொம்ப ப்ராப்பரா பண்ணிட்டு முடியும் நமக்கு தெரிய வருது. சோ கண்டெம்பரரி கல்ச்சர் அப்படிங்கிறது வந்து இப்ப இதே மாதிரி கல்ச்சர் வந்துட்டு இந்தியாவுல இருந்திருக்குன்றத கொடுத்துருக்காங்க, அதை நீங்க பாத்துக்கோங்க. சோ எடுத்து பாத்தீங்க அப்படின்னா டிக்ளைன் ஆஃப் ஹரப்பன் சிட்டி. சோ நமக்கு தெரியும் ஹரப்பன் சிட்டின்றது வந்து ஹரப்பன் சிவிலைசேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு டிக்ளைன் ஆகுது 1900 BC டிக்ளைன் ஆகும் நமக்கு தெரியப்படுது. காரணம் என்ன அப்படின்னா நிறைய தேதி சொல்றாங்க. ஒண்ணு பாத்தீங்கன்னா நேச்சுரல் கலமிட்டி. சோ அது பர்டிகுலர்லி பாத்தீங்கன்னா வந்து எர்த்குவேக்
ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம வந்து 1999 குஜராத் எர்த்குவேக் நடந்துச்சு. இந்த மாதிரி எர்த்குவேக் ப்ரோன்ஸ் ஏரியாவா இருக்கு. அதனால எர்த்குவேக் நடந்ததுனால ஒருவேளை என்ன இருந்திருக்கலாம் அப்படின்னா வந்துட்டு இந்த இது வந்துட்டு உதஞ்சு போயிருக்கலாம். மோரோவர் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு எர்த்குவேக் ஒரு பக்கம் நடந்துருக்கலாம், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பக்கத்துல இருந்து இண்டஸ் ரிவர்ஸ் அப்படின்னு பக்கத்துல இருக்கு. அதனால இப்ப ரெண்டும் சேர்ந்து என்ன நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா வந்துட்டு உதஞ்சு போயிருக்கிற வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. செகண்ட் பாத்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச். இன்னொன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஏரியால அரிடிட்டின்றது ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டினியூஸா டிராட் வந்துட்டு இருக்கும். அதனால வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு பர்டிகுலர்லி வந்துட்டு காகரா ரிவர், அதாவது வந்துட்டு ஒரு சரஸ்வதி ஒரு ரிவர் இருந்துச்சாமா, அந்த ரிவர் அழிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. இப்ப சமீபத்தில் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி சரஸ்வதி ரிவர் இருந்ததுக்கான தடயத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எப்படின்னா அண்டர் கிரவுண்ட்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ நியூஸ்ல பாத்துக்கோங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுதான் நமக்கு தெரிய வருது. ஸோ கிளைமேட் சேஞ்ச்னால நடந்துருக்கலாம். பர்டிகுலர்லி காகரா ரிவர்னு ஹிஸ்டரியில இருக்கு. பட் இன்னைக்கு காகரா ரிவர் இல்லை, புரிஞ்சுங்களா? அதுதான் நம்ம தொலைஞ்சு போனா சரஸ்வதி ரிவர். சரஸ்வதி ரிவர்னா எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க மகாபாரதம் பார்த்துருப்பீங்க. மகாபாரதம் வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு அரக்க மாளிகையில வந்துட்டு பாண்டவர்களை வந்துட்டு போய் விட்டுருவானுங்க, தீ பிடிச்சிடும். அப்போ பீமசனன் ஒரு மிதிப்பான், மிதிச்சு உள்ள போய் ரிவர்ல போய் வெளியில வருவாங்க இல்லைங்களா, அதுதான் சரஸ்வதி ரிவர். அடுத்து பாருங்க, ட்ரையிங் ஆஃப் ரிவர் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, ஏன்னா ரிவர் ஷிஃப்ட் நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்றாங்க. ரிவர் ஷிஃப்ட் நடக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு தெரியும், இப்போ எடுத்துக்காட்டு சில தியரிஸ் இருக்கு. என்ன அப்படின்னா வந்துட்டு ஒண்ணு பாத்தீங்கன்னா இண்டஸ் ரிவர், கங்கா ரிவர். இந்த ரிவர் வந்துட்டு ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த யமுனாவுல கட் பண்ணி உள்ள வந்துருக்கலாம். ஈவன் இங்க இருக்கக்கூடிய ரிவர் வந்துட்டு கட் பண்ணி சட்லஜ் மாதிரி போயிருக்கலாம், தியரிஸ்ல இருக்கு. அதனால ட்ரையிங் ஆஃப் ரிவர்ஸ் இது மட்டும் கிடையாது, ரிவர் ஷிஃப்டிங்கிறது நடந்திருக்கலாம் அப்படின்றாங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா மெசபடோமியன் ட்ரேட் வந்து டிக்ளைன் ஆகிருக்கலாம். ஏன்னா வந்துட்டு இவங்க நல்லா வளர்ந்ததுக்கு காரணமே ட்ரேட் தான். அக்ரி பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஆனா அக்ரியை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கிற அளவுக்கு நமக்கு எவிடன்ஸ் கிடைக்கல. அதனால அது ஒரு காரணமா சொல்றாங்க. அந்த ட்ரேட் இதானதுனால அன்னைக்கே பாருங்க குளோபலைசேஷன் அஃபெக்ட் ஆயிருக்காங்க. குளோபலைசேஷன் இம்பாக்ட் ஆன ஐபிசி அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஈவன் பாத்தீங்கன்னா ஆரியன் இன்வேஷன் தியரி. ஏன் அப்படின்னா வந்துட்டு நிறைய இடங்கள்ல நிறைய எலும்பு கூடுகள் பாத்தீங்க அப்படின்னா நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் கிடைக்கிற பர்டிகுலர் அந்த இரும்பும் கிடைச்சிருக்கு. ஸோ இதுல நமக்கு தெரிய வருது, ஒருவேளை வேற யாரோ இரும்பு வச்ச ஒரு ஆள் வந்துட்டு இவங்களை கொலை பண்ணியிருந்துருக்கலாம் தெரிய வருது. அவங்களதான் ஆரியன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. ஸோ நமக்கு ஆரியன் தியரின்றது. அடுத்து ஈகாலஜிக்கல் டிகிரேடேஷன் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். கண்டினியூஸா அவங்க பிரிக், ஏன்னா எல்லாமே பிரிக் வச்சு தான் கட்டி இருந்திருக்காங்க. ஈவன் வந்துட்டு தீயரிக்கிறதுக்கு எல்லாருக்கும் பிரிக் யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அதனால வந்து சாயில் எவர்ஷன் நடந்திருக்கலாம், அதனால ஃபிளட்டிங் நடந்திருக்கலாம், சில நேரம் டெசர்டிஃபிகேஷன் நடந்ததா சொல்றாங்க. ஸோ ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த ஓவரால் ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் அர்பனைசேஷன் இந்தியன் சப்கான்டினென்ட் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சூப்பரான ஒரு சிவிக் பிளானிங், சானிடேஷன், இன்ஜினியரிங் எல்லாமே நல்லா நடந்திருக்கு. இதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்துட்டு மெகாகால பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஈவன் வந்துட்டு பாத்தீங்கன்னா டென்டிஸ்ட் பத்தின எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. எர்லி கல்டிவேட்டர் ஆஃப் காட்டன் இன் தி வேர்ல்டு அப்படின்னு நம்மளதான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இதை தாண்டி வந்துட்டு இண்டஸ் சப்கான்டினென்ட்ல இருந்து அன்னைக்கே ட்ரேட் நெட்வொர்க் வச்சிருக்கோம். மெசபடோமியாவுக்கு, பெர்ஷியா, ஈரானுக்கு, சென்ட்ரல் ஏஷியாவுக்கு. அதனால நம்ம எங்க போனாலும் நம்ம இந்த மோடிஜி என்ன பண்றது கட்டி போச்சு, we have the historical relationship with you அப்படிங்கிறாரு. பிகாஸ் ஆஃப் திஸ் ஒன்லி. இதை தாண்டி கல்ச்சரல் லேகசி இருக்கு. ஏன்னா அதனாலதான் இப்ப திரவிடியன் லிங்குஸ்டிக் கிடைக்கும். நம்மளுடைய இங்கிலீஷ்னும் அவங்களுடைய எழுத்துக்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு. இதை தாண்டி பாத்தீங்கன்னா சைவிஷமும் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு கிட்டத்தட்ட நம்ம ஃபாலோ பண்ணிக்கிற முறையை அன்னைக்கு ஃபாலோ பண்ணிருக்காங்க. அட்லீஸ்ட் நம்மளுடைய வாழ்நாள் காலத்திலேயாவது இவங்க என்ன ஸ்கிரிப்ட் கொண்டு வந்திருக்காங்கன்னா நம்ம கண்டிப்பா கண்டுபிடிச்சோம். ஏஐ கண்டுபிடிக்கிறதோ இல்லையா தெரியாது, கண்டிப்பா நம்ம லைஃப் டைம்ல அஸ் அ இந்தியன் ஹிஸ்டோரியனா நம்ம கண்டிப்பா கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஐ மீன் பர்சனாலிட்டி கொடுத்துருக்காங்க. நல்லா பாத்தீங்கன்னா இதெல்லாம் கொஸ்டின்ல வரும். சிவில் சர்வீஸ்ல கேட்டிருக்காங்க, சிவில் சர்வீஸ்ல கேட்டிருக்காங்க. சார்லஸ் மேசன் 1826 ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் ஹரப்பா விசிட் பண்ணவர் யாருன்னா, இது ஃபேக்சுவல் டேட்டா முடிச்சிட்டோம். இவ்வளவுதான். இதுக்கு பேர் என்ன நடந்துச்சுன்னு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். இப்போ வந்து ஃபேக்சுவல் டேட்டா பார்க்க போறோம். சார்லஸ் மேசன் ஃபர்ஸ்ட் ஹரப்பா விசிட் பண்ணவர். நெக்ஸ்ட் 1831 அலெக்சாண்டர் போன் அமெரிக்கா விசிட் பண்ணியிருக்கிறாரு. அடுத்து அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இந்த அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் தான் பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஃபர்ஸ்ட் டைரக்டர் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். நெக்ஸ்ட் 1921 தயாராம் ஷானி விசிட் பண்றாரு ஹரப்பாக்கு. ஏன்னா இவரை எக்ஸ்பெக்ட் பண்ணவர். நெக்ஸ்ட் ஆர்டி பானர்ஜி விசிட் பண்றாரு மொகஞ்சதாரோ எக்ஸ்பெக்ட் பண்ணது இவர் தான். அடுத்து 1830 சர்ஜான் மார்ஷல், இவர் டைரக்டர் ஜெனரல் ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியாவை இருக்கிறாரு. நெக்ஸ்ட் 1940 மார்டின் வீலர் எங்க விசிட் பண்ணிருக்கா, ஹரப்பன் சைட்ஸ் விசிட் பண்ணி இருக்கிறாரு. ஹீ ப்ரொபோஸ்ட் ஆரியன் இன்வேஷன் தியரி. ரொம்ப 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 முக்கியம்.
ஓகே, ஆரிய இன்வேஷன் தியரி யாரு கொண்டு வந்தோம்? மார்ட்டின் வீலர். அடுத்து 1947 பிறகு பாத்தீங்கன்னா நிறைய இந்தியன் ஆர்கியாலஜிஸ்ட் போயிருக்கிறாங்க. ஸோ இது பிறகு குயிக் ரிவிஷன் பார்த்துக்கோங்க. So with this we successfully completed Indus Valley Civilization. அதுக்கு பிறகு நம்ம டாபிக் பார்க்க போறது குப்தன் ஏரா பார்க்க போறோம். அந்த குப்தன் ஏரா பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஓவராலா ஒரு இன்ட்ரோடக்ஷன், ஏன்னா அது எடுத்தோடனே குப்தா பண்ண உங்களுக்கு புரியாது, சிலபஸ்ல இருக்கிறது குப்தா மட்டும்தான். அதை பத்தி ஒரு சின்ன கதை நம்ம பேசிக்கலாம். தேங்க்யூ, ஹோப் யூ என்ஜாய் தி செஷன். தேங்க்யூ.